காவியம் நாவல் ஸ்டோரியை மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. தனது சகோதரி வேதாவை சந்திக்க வீரா கருப்பு மலை பற்றிய தகவல்களை சேகரிக்க முயன்றார். உரையாடலின் போது சிவா கருப்பு மலை பற்றிய தகவல்களையும் பின்னர் அங்கு செல்ல தேவையான பங்களிப்பு புள்ளிகளை பற்றியும் அவனுக்கு சொல்லிக் கொடுத்தார். பங்களிப்பு புள்ளிகள் பல்வேறு நன்மைகளை கொண்டிருந்தன. ஆனால் வீரா மற்ற விஷயங்களை பற்றி கவலைப்படவில்லை. வேதாவை சந்திக்க கருப்பு மலைக்குள் நுழையும் வகையில் பங்களிப்பு புள்ளிகளை சேகரிக்க விரும்பினார். அதனாலேயே அவசரமாக பங்களிப்பு புள்ளிகளை பெற நாம என்ன செய்யணும், 500 பங்களிப்பு புள்ளிகளை பெற எவ்வளவு நேரம் ஆகும் என்று கேட்டான். அதற்கு பதிலளித்த சிவா, பொற்கதிர் குழுவோட ஆசிரியர் ஒவ்வொரு நாளும் நமக்கான பணிகள் என்னன்னு பட்டியலை வெளியிடுவார். அதை முடிச்சுட்டா நாம பங்களிப்பு புள்ளிகளை பெறலாம். ஆனா பொதுவா வெளிப்புற சீடர்களுக்கு ரொம்பவே குறைவான பங்களிப்பு புள்ளிகள் தான் கிடைக்கும். அதனால 500 பங்களிப்பு புள்ளிகளை பெற நீ 1 வருஷம் முழுக்க ரொம்ப கடினமா உழைக்கணும். நான் ஆதிசக்தி ஆசிரமத்துல ரொம்ப காலமா இருக்கேன். ஆனா என்னால இன்னும் 200 பங்களிப்பு புள்ளிகளை கூட பெற முடியல என்று சிவா கசப்புடன் சிரித்தான். எது, 1 வருஷம் காத்திருக்கணுமா என்று கேட்ட வீராவின் புருவங்கள் கவலையில் சுருங்கின. இந்த நேரம் மிகவும் நீண்டது. அதற்குள் அங்கு வேதாவுக்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். அவ்வளவு நேரம் அவனால் காத்திருக்க முடியாது. வேகமான வழி வேற ஏதாவது இருக்கா என்ற வீராவின் கேள்வியில் படபடப்பு தெரிந்தது. அது சிவாவுக்கும் புரிந்திருக்கும். ஆனால் அவன் அதிகம் எதிர்வினை ஆற்றவில்லை. அமைதியாகவே, பங்களிப்பு புள்ளிகளை வாங்கவும் முடியும். 2 குறைஞ்ச தர ஆன்மீக கற்கள்ல இருந்து 1 பங்களிப்பு புள்ளியை பெறலாம். அப்படி பார்த்தா 500 பங்களிப்பு புள்ளிகளுடைய மதிப்பு 1000 ஆன்மீக கற்களா இருக்கும் என்றான். ஆன்மீக கற்களை கொண்டு புள்ளிகளை வாங்க முடியும் என்று புரிந்ததும் வீரா தீவிர சிந்தனையில் ஆழ்ந்தான். அவனது சேமிப்பு வளையத்தில் சுமார் 500 அல்லது 600 ஆன்மீக கற்கள் இருந்தன. ஆனால் அதுவும் போதாது. அதனால் வீரா கொஞ்சம் சோகமாக இருந்தான். 1000 குறைந்த தர ஆன்மீக கற்களின் உதவியுடன் ஒரு வெளிப்புற சீடன் தனது முழு வாழ்க்கையையும் மிகவும் வசதியாக கழிக்க முடியும். ஆனால் வீரா வைத்திருக்கும் ஆன்மீக கற்களை கொண்டு 250 புள்ளிகளை மட்டுமே வாங்க முடியும். மீதமுள்ள புள்ளிகளை அவன் வேலை செய்து சேகரித்தாலும் கூட அதற்கு குறைந்தது 6 மாதங்கள் ஆகும். கருப்பு மலைக்கு செல்ல வீராவால் அவ்வளவு நேரம் காத்திருக்க முடியாது. அப்போது வீரா ஏதோ நினைவுக்கு வந்தவனாக, சிவானா, கருப்பு மலைக்கு போக 2 வழிகள் இருக்கிறதா தானே சொன்னீங்க? முதல் வழி பங்களிப்பு புள்ளிகள், சரி, 2வது வழி என்ன என்று கேட்டான். வீராவின் ஆர்வத்தை கண்ட சிவா புன்னகைத்து, 2வது வழி ரொம்ப ரொம்ப எளிதானது. நீ வேணும்னே ஆதிசக்தி ஆசிரமத்தோட விதிகளை மீறி நடந்துக்க. உன்னோட செயல்களால எரிச்சல் அடைகிற உயர் அதிகாரிகள் உன்னை கருப்பு மலையுடைய சிறையில அடைச்சிருவாங்க. அவ்வளவுதான் என்றான். இதை கேட்ட வீரா சிறிது நேரம் அமைதியாக இருந்தான். பின்னர் சிரித்துவிட்டு, இந்த வழி ரொம்ப எளிதாதான் இருக்கு என்றான். உண்மையில் சிரிப்பின் மூலம் அவன் தனது நோக்கங்களை மறைக்க முயன்றான். யாரிடமும் தனது நோக்கங்களை வெளிப்படுத்த அவன் விரும்பவில்லை. எப்படி இருந்தால் அவன் உயர்குடி குடும்பத்தின் சீடர் அல்ல. மேலும் ஆதிசக்தி ஆசிரமத்தில் யாரையும் நம்பவும் முடியவில்லை. அதனால் யாரிடமும் எதுவும் சொல்லாமல் இருப்பதே நல்லது என்று நினைத்தான். இந்த நேரத்தில் அவனுக்கு கருப்பு மலைக்குள் நுழைய எந்த வழியும் இல்லை. எனவே அவன் அனைத்து சாத்தியக்கூறுகளை பற்றியும் யோசனை செய்ய விரும்பினான். அது மட்டுமின்றி அடுத்த சில நாட்களுக்கு தனது நோக்கத்தை மறைக்க விரும்பியவன் எந்த அவசரமும் படக்கூடாது என்று முடிவெடுத்தான். பின் தன்னை வலிமையாக்குவதில் கவனம் செலுத்தியவன் அசூர தெய்வீக முஷ்டியின் சூத்திரங்களை படிக்கத் தொடங்கினான். அப்போதுதான் இந்த நுட்பத்தில் தேர்ச்சி பெறுவது மிகவும் கடினம் என்று அந்த முதியவர் ஏன் கூறினார் என்று அவனுக்கு புரிந்தது. அசுர தெய்வீக முஷ்டிகை பயிற்சி செய்யும் போது மிக முக்கியமான விஷயம் அதில் உள்ள அசுர சக்தியை கட்டுப்படுத்துவதாகும். வீரா காளையின் 1000 குத்து நுட்பத்தை பயிற்சி செய்யும் போது அவனது உடலிலிருந்து ஒரு நீல நிற ஒளி வெளிப்பட்டது. இந்த நீல ஒளி காளையின் 1000 குத்து நுட்பத்தின் ஆன்மீக சக்தி. அகோரா தன் சக்தியை பயன்படுத்திய போது தாமரை வடிவ நெருப்பு வெளிப்பட்டது.
அதுதான் அவனது ஆன்மீக சக்தி. இப்படி ஒவ்வொரு நுட்பத்திற்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆன்மீக சக்தியும் வேறுபட்டதாக இருக்கும். அதை நினைத்தபடி அசுர தெய்வீக முஷ்டி புத்தகத்தின் அடுத்த பக்கத்தை வீரா திறக்க அதில் ஒரு படம் தெரிந்தது. அதில் ஒரு பயங்கரமான அரக்கனின் உருவம் தெரிந்தது. அரக்கன் கைகளை நீட்டி அமர்ந்திருந்தான். அவனது கால்கள் பத்மாசன தோரணையில் வளைந்திருந்தன. அந்த படத்தில் உள்ள உருவத்தின் அதே தோரணையில் வீராவும் அமர்ந்தான். பின் புத்தகத்தில் விவரிக்கப்பட்டுள்ள முறையின்படி ஆன்மீக சக்தியை வெளிப்படுத்த முயற்சி செய்ய தொடங்கினான். ஆனால் ஒரு வாரம் கழித்தும் அவனது உடலில் எந்த எதிர்வினையும் இல்லை. முதல் முயற்சி வீண். இரண்டாவது முறையும் எந்த எதிர்வினையும் இல்லை. மூன்றாவது முறையும் வீணே. ஆனால் வீரா பொறுமையாக இருந்தான். ஒருவேளை நுட்பம் அவ்வளவு விரைவாக எதிர்வினையாற்ற தொடங்கினால்தான் அது மிகவும் விசித்திரமான விஷயமாக இருந்திருக்கும். ஏனெனில் இது தெய்வீக தர உயர்வரிசை நுட்பம். நிச்சயம் அதிக நேரம் எடுக்கும். 50வது முறை, 100வது முறை, 200வது முறை என அடுத்த 3 நாட்களுக்கு வீரா தூங்கவே இல்லை. தனது அறையில் தொடர்ந்து பயிற்சி செய்து கொண்டே இருந்தான். ஆனால் அப்போதும் கூட எந்த முன்னேற்றமும் இல்லை. இவ்வளவு தொடர்ச்சியான பயிற்சிக்கு பிறகு சற்று நிறுத்துவதே நல்லது என்று நினைத்த வீரா சிறிது ஓய்வெடுத்தான். அசுர தெய்வீக முஷ்டி பயிற்சி செய்ய உண்மையில் மிகவும் கடினமாக இருந்தது. ஒருவேளை வீரா இன்னும் அதற்கு மன ரீதியாக தயாராக இல்லை என்றும் சொல்லலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக இது ஒரு தெய்வீக தர நுட்பம். அத்துடன் இது மனிதர்களிடமிருந்து முற்றிலும் மாறுபட்ட உடலமைப்பை கொண்ட பேய்கள் மற்றும் அசுரர்களுக்காக சிறப்பாக தயாரிக்கப்பட்டது. எனவே இதை கற்றுக்கொள்வது இன்னும் கடினமாக இருந்தது. இந்த நுட்பத்தின்படி ஒரு சாதாரண மனிதன் ஒரு சுற்று பயிற்சியை முடித்தால் அவனுக்கு ஆழமான உள்காயங்கள் ஏற்படக்கூடும். இதுவே 2 அல்லது 3 சுற்று பயிற்சிகளை முடித்தால் அவனது விலா எலும்புகளே கூட உடைந்து போகலாம். அதிர்ஷ்டவசமாக வீராவின் உடல் மிகவும் வலிமையானது. எனவே சாதாரண மனிதர்களின் உயிருக்கு ஆபத்தான இந்த நுட்பம் வீராவுக்கு எந்த பிரச்சனையையும் ஏற்படுத்தவில்லை. ஆனால் வீராவுக்கு பிரச்சனை என்னவென்றால், இந்த நுட்பத்தின்படி பயிற்சி செய்யும் போது ஒரு துளி அசுர ஆன்மீக சக்தியை கூட அவனால் உருவாக்க முடியவில்லை. இதனால் பலமுறை முயன்று பார்த்துவிட்டு, ஐயோ, இந்த பயிற்சி நுட்பத்துல ஏதாவது தப்பு இருக்குமா என்று யோசித்தான். ஏனெனில் பாதையை மாற்றி பயிற்சி செய்ய வீரா பயப்படவில்லை. ஆனால் தவறான பாதையில் தொடர்ந்து செல்ல அவனுக்கு பயமாக இருந்தது. சிறிது நேரம் யோசித்த வீரா அசூர தெய்வீக முஷ்டியின் பயிற்சியை தற்காலிகமாக தள்ளி வைக்கலாம் என்று முடிவு செய்தார். பின்னர் முதியவர் கொடுத்த பிராண ஒளியை பயிற்சி செய்ய தொடங்கினார். அசுர தெய்வீக முஷ்டியுடன் ஒப்பிடும் போது வீராவுக்கு பிராண ஒளியை கற்றுக்கொள்வது எளிதாக இருந்தது. பிராண ஒளி இது ஒரு வானநிலை நுட்பமாக இருந்தாலும் அதை பயிற்சி செய்வது வீராவுக்கு அத்தனை கடினமாக இல்லை. இந்த நுட்பத்தில் பயிற்சியாளரின் ஆன்மா மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்க வேண்டும். அவ்வளவுதான். பிராண ஒளி நுட்பத்தின்படி பயிற்சியாளர் தனது மனதை பயன்படுத்தி அவரது ஆன்மீக சக்தியிலிருந்து ஒரு கண்ணுக்கு தெரியாத முள்ளை உருவாக்கி அதன் மூலம் எதிராளியின் ஆன்மாவை தாக்குவர். இந்த முள் எதிரிக்கு எதிராக பயன்படுத்தப்படும் போது அதன் விளைவு எதிராளியை சிறிது நேரம் மயக்கமடைய செய்யும். பொதுவாக வாழ்வா சாவா போரில் ஒரு கணத்தின் கவனக்குறைவும் மரணத்தை ஏற்படுத்தும். இந்த நுட்பம் இந்த கணத்தில் மிகப்பெரிய அளவில் உதவும். இருப்பினும் பிராண ஒளியில் ஒரு குறைபாடு உள்ளது. அதாவது எதிராளியின் ஆன்மா உங்களை விட வலிமையானதாக இருந்தால் அது அப்போது அவரிடம் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஆனால் இதில் வீராவை விட வலிமையானவர்கள் மிக குறைவுதான். மேலும் வீராவின் ஆன்மா மிகவும் வலிமையானதா அவனின் பிராண ஒளி பயிற்சியின் வேகம் அதிகமாக இருந்தது. பொதுவாக உடலின் மூலப்பொருளான ஆன்மா உடலை விட்டு வெளியேறுவது என்பது மரணத்திற்கு சமமானது. ஆனால் அதிலிருந்து வித்தியாசப்பட்டதுதான் பயிற்சியின் மூலம் ஆன்மாவை வெளியே எடுப்பது.
இது உண்மையில் மிகவும் கடினம். ஆனால் 3 நாட்களுக்குள் வீரா தனது உடலிலிருந்து தனது ஆன்மீக சக்தியை பிரித்தெடுப்பதில் வெற்றி பெற்றார். மனதின் உறுதி குறைவாக உள்ள ஒருவர் பிராண ஒளியை பயிற்சி செய்தார். அவர் தனது ஆன்மீக சக்தியை பிரித்தெடுக்க நீண்ட நேரம் எடுக்கும். ஆனால் வீராவுக்கு இதில் எந்த சிரமமும் இல்லை. ஆனால் இங்கு வீராவுக்கு பிரச்சனையே இந்த நுட்பத்தின் 2வது கட்டமான உடலிலிருந்து ஆன்மீக சக்தியை பிரித்தெடுத்த பிறகு அதை முள்ளாக மாற்றும் செயல்முறைதான். அது வீராவுக்கு மிகவும் கடினமாக இருந்தது. இதற்கு வீரா நிறைய பயிற்சி செய்தான். ஆனால் அவன் அதில் வெற்றி பெறவில்லை. ஒவ்வொரு முறையும் அவன் தனது ஆன்ம சக்தியை முள்ளாக மாற்ற முயற்சிக்கும் போதெல்லாம் அவனது இதயத்தில் ஒரு விசித்திரமான தடுமாற்றம் எழுந்தது. இதன் விளைவாக அந்த முள் உடனடியாக அழிக்கப்பட்டது. 10 நாட்கள் தொடர்ச்சியான பயிற்சிக்கு பிறகு வீரா அந்த 2வது கட்டத்திலேயே சிக்கிக் கொண்டார். இதனால் வீராவின் முகத்தில் ஒரு கசப்பான புன்னகை தெரிந்தது. நிச்சயமா ஒரு வானதர நுட்பத்தை உருவாக்குறது கூட அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல. வீரா, நீ ஒரு முட்டாள். இவ்வளவு குறைஞ்ச நேரத்துல ஒரு வானதர நுட்பத்துல தேர்ச்சி பெற விரும்பினா எப்படி முடியும்? ஒரு விஷயத்துல வெற்றி பெறணும்னா அதுக்கு நேரமும் கடின உழைப்பும் தேவை. இப்படி அவசரப்பட்டா நீ எதையும் சாதிக்க முடியாது. கொஞ்சமாவது பொறுமையாயிரு, இதுக்கு நேரம் எடுக்கும் என்று தன்னைத்தானே தேற்றிக் கொண்டான். இத்தனை நாள் தொடர்ச்சியான பயிற்சி காரணமாக வேறு எதையும் செய்ய அவனுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அதனால் இப்போது பயிற்சியிலிருந்து ஒரு இடைவெளி எடுத்துக் கொண்டவனாக தனது அறையை விட்டு வெளியே செல்ல முடிவு செய்தான். மேலும் அவன் பொற்கதிர் குழுவில் நுழைந்ததிலிருந்தே நீண்ட காலமாக தனிமையில் இருந்து விட்டான். இதனாலேயே பல சீடர்களின் கவனம் இப்போது வீரா மீது திரும்பியது. வீரா தனது அறையை விட்டு வெளியே வந்தபோது கதவில் இருந்த வெண்கல கண்ணாடியில் தனது உருவத்தை கண்டான். கண்ணாடிக்குள் தெரிந்த முகம் அவனுக்கே வெறுப்பை தந்தது. வெட்டப்படாத தலைமுடி, சீரற்ற தாடி, அழுக்கான முகம், தூசி படிந்த உடை. ஒரு காலத்தில் சுந்தர தேசத்து இளவரசனாக அட்டகாசமான நடை உடை சிரிப்புடன் அனைவரையும் கவர்ந்தவன் இப்போது இப்படி ஒரு நிலையில் இருப்பதை அவனாலேயே நம்ப முடியவில்லை. முன்னையாவது சிறையில இருந்த, இப்ப சுதந்திரம் கிடைச்சும் இன்னும் நான் எனக்குள்ள சிறைவாசியாதான் இருக்கேன். இலக்க அடையணும்னு பைத்தியக்கார மாதிரி ஆகிடாத வீரா, வேதாவை காப்பாத்தணும் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். அப்போது அந்த இடத்தை கடந்து சென்ற அதியன் வீராவையும் வீராவின் கோலத்தையும் பார்த்து சிரித்து விட்டான். ஏய் வீரா, என்னது உன்னை பார்த்தா ஏதோ நாடக போட்டியில சாமியார் வேஷம் போட்டவன் மாதிரி இருக்கு. உன் முடிக்காட்டுக்குள்ள உன்னை கண்டுபிடிக்க தனியா ஒரு குழுவையே நியமிக்கணும் போலயே என்று கேலியாக கேட்டான். ரொம்ப ஓட்டாததியா என்று வீரா முகம் சுழிக்க, சரி சரி வா, நான் உன்னை மனுஷனா மாத்துறேன் என்று சிரித்தபடி வீராவை பொற்கதிர் குழுவின் குளியல் அறைக்கு அழைத்து சென்றான். அந்த மலைப்பகுதியில் குழுவிற்கென குளியல் அறை, உணவகம், தோட்டம், காடு, குடியிருப்பு வசதிகள் என எல்லாம் இருந்தன. அங்கே அதியனின் உதவியுடன் முடியை சீர் செய்தவன் பின் குளித்து புத்துணர்ச்சி அடைந்தான். இருவரும் உணவு சாப்பிட சாப்பாட்டு மண்டபத்திற்கு சென்றனர். சாப்பாட்டு மண்டபத்திற்குள் நேர்த்தியான மேசைகள் மற்றும் நாற்காலிகள் வரிசையாக இருந்தன. அவை மிகவும் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தன. இருவரும் ஒரு மேசையின் இருபுறமும் அமர்ந்தபோது அங்கிருந்த ஒரு ஊழியர் அவர்களுக்கு நல்ல உணவை பரிமாறினார். உணவு மிகவும் சுவையாக அற்புதமான நறுமணத்தோடு இருந்தது. பல வகையான உணவுகள் இருந்தன. இந்த வகையான உணவை பொதுவாக உயர்குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே சாப்பிடுவார்கள். ஆனால் ஆதிசக்தி ஆசிரமத்தில் இந்த உணவு பொது சீடர்களுக்கும் கிடைத்தது. இருவரும் பேசிக்கொண்டே உணவை ரசித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று 6-7 பேர் சாப்பாட்டு மண்டபத்தின் நுழைவு வாயிலில் தோன்றி நேராக வீரா மற்றும் அதியனிடம் வந்தனர். அவர்களின் முகபாவனையை பார்த்ததும் அவர்கள் நல்ல நோக்கத்தோடு வரவில்லை என்பது புரிந்தது. அப்போது ஒரு இளைஞன் ஒரு கோணலான புன்னகையுடன் வீராவை பார்த்து,
இந்த இடம் என்னோடது, உடனே இங்கிருந்து கிளம்பு என்று மிரட்ட ஆரம்பித்தான். அடுத்து என்ன நடக்கும்? தேவையில்லாமல் வீராவையும் அதியனையும் தொந்தரவு செய்ய வந்தவன் யார்? அவனுடைய உண்மையான நோக்கம் என்ன? இவ்வளவு பயிற்சிக்கு பிறகு வீராவால் ஏன் அந்த நுட்பங்களை தேர்ச்சி பெற முடியவில்லை? வேதாவை எப்போது எப்படி விடுவிப்பான்? தெரிந்து கொள்ள கேட்டுக்கொண்டே இருங்கள். வீராவும் அதியனும் உணவகத்தில் சுவையான உணவை ரசித்து அனுபவித்துக் கொண்டிருந்த போது சிலர் தவறான நோக்கத்துடன் அங்கு வந்தனர். அதில் ஒரு இளைஞன், இந்த இடம் என்னோடது, இப்பவே இங்கிருந்து வெளியே போங்க என்று வீராவை பார்த்து மிரட்டினான். அவன் முகத்தில் ஒரு கோணலான புன்னகை இருந்தது. அதே நேரம் இவ்வளவு பேரை கண்டதும் அதியன் ரகசியமாக வீராவின் சட்டையை இழுத்து, வா வீரா, நாம இடமாறிக்கலாம் என்றான். அவனது முகத்தில் பயம் தெளிவாக தெரிந்தது. அவன் தேவையில்லாமல் இந்த மக்களை கோபப்படுத்த விரும்பவில்லை. எனவேதான் வீராவுடன் அங்கிருந்து நகர முயன்றான். ஆனால் வேண்டுமென்றே வம்பிழுப்பவர்கள் எங்கு சென்றாலும் வருவார்களே. அதே நேரம் வீராவும் எழவில்லை. ஏன், அவன் தன் தலையை உயர்த்திக் கூட பார்க்கவில்லை. அவன் சாப்பிடுவதில் மூழ்கி இருக்கிறானா அல்லது வேண்டுமென்றே இந்த மக்களை புறக்கணிக்கின்றானா என்பது வீராவுக்கு மட்டுமே தெரியும். அங்கு என்ன நடக்கிறது என்றே உணராதவன் போலிருந்தது வீராவின் நடவடிக்கை. ஏய், நான் சொன்னது கேட்கல, இங்கிருந்து கிளம்புன்னு சொன்ன என்று அந்த இளைஞன் கோபத்தில் பற்களை கடித்துக் கொண்டு கத்தினான். ஆனால் வீரா காது கேளாதவன் போலவோ அமர்ந்திருப்பதை கண்டதும் அவன் தனது கையால் சாப்பாட்டு மேசையில் பலமாக அறைந்தான். அந்த மேசை எஃகு உலோகத்தால் ஆனது, மிகவும் உறுதியானது. ஆனாலும் அந்த இளைஞன் தனது கையால் சாப்பாட்டு மேசையை தாக்கியதும் மேசையில் 1 அங்குல ஆழத்திற்கு ஒரு உள்ளங்கை அச்சு பதிந்து போனது. அதைக் கண்ட அதியன் அந்த இளைஞனின் அபார வலிமையை உணர்ந்து எச்சில் விழுங்கினார். ஆனால் வீரா இன்னும் எதிர்வினையாற்றவில்லை. அமைதியாக உணவு உண்டு கொண்டிருந்தார். அந்த இளைஞன், ஏய், யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நான் உனக்கு பாடம் கற்பிச்சே ஆகணும்னு நினைக்கிறேன் என்று கத்தினான். ஆனால் அப்போதும் வீரா பயப்படவில்லை என்பதை கண்ட அந்த இளைஞன் சிரித்தபடி, இப்ப நீ எப்படி சாப்பிடுறன்னு நான் பார்க்கிறேன் என்றவன் வீராவின் தட்டில் துப்பினான். அடுத்த நொடி வீரா எழுந்து மின்னல் வேகத்தில் ஒரு கையால் அந்த இளைஞனின் சட்டையை பிடித்து இழுத்தான். மற்றொரு கைமுஷ்டியை இறுக்கி அதை அவன் முகத்திற்கு நேராக நீட்டி குத்தப் போனான். ஆனால் அதற்குள் வீராவின் அருகில் நின்ற அதியன் அவன் கையை பிடித்து வேகமாக, ஏ வீரா, இங்க சண்டை போட அனுமதி கிடையாது. ஆதிசக்தி ஆசிரம விதிகள் படி இங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டா உனக்கு அதிக அபராதம் விதிப்பாங்க. உன்கிட்ட போதுமான புள்ளிகள் இல்லைன்னா நீ ஆதிசக்தி ஆசிரமத்திலிருந்தே வெளியேற்றப்படுவ, இல்ல கருப்பு மலை சிறையில அடைக்கப்படுவ என்று எச்சரித்தார். அதியனின் பேச்சை கேட்ட வீரா தனது கோபத்தை கட்டுப்படுத்த ஆழ்ந்த மூச்சை எடுத்தான். அவன் பொற்கதிர் குழுவில் சேர்ந்ததும் அவனுமே இந்த விதிகளை பற்றி கேள்விப்பட்டிருந்தான். எந்த காரணமும் இல்லாமல் ஆசிரமத்தின் விதிகளை மீறும் அளவுக்கு வீராவும் முட்டாள் அல்ல. அதனால் அவன் அந்த இளைஞனின் சட்டையிலிருந்து ஒரு சலிப்புடன் கையை எடுத்தான். அந்த இளைஞனுக்கு இந்த விதி நன்றாக தெரியும். அதனால் தானோ என்னவோ அவன் வீரா மீது கையை உயர்த்தவில்லை. ஒருவேளை அவனது நோக்கமே வீராவை விதிகளை மீற வைத்து அவனை ஆதிசக்தி ஆசிரமத்திலிருந்து வெளியேற்றுவதாக கூட இருக்கலாம். இதை யோசித்த வீராவின் முகத்தில் திடீரென ஒரு மெல்லிய புன்னகை வெளிப்பட்டது. மெதுவாக அந்த இளைஞனை பார்த்து, எந்த முட்டாள் உன்கிட்ட இதை செய்ய சொன்னான்னு எனக்கு தெரியல. ஆனா உண்மையில நீ முட்டாள் இல்ல. இல்லனா என் கூட போட்டி போட இவ்வளவு சில்லறத்தனமான காரியத்தை நீ செஞ்சிருக்க மாட்ட. ஆனா இப்ப நீயே தானா வந்து தலையை கொடுக்கறதுனால நானும் நிச்சயமா உன்னோட போட்டி போடுறேன், சரியா என்றான். வீராவின் வார்த்தைகளை கேட்ட அந்த இளைஞன் தன் ஆசை நிறைவேறியது போல சிரித்தான். பின், பரவாயில்லையே, பயத்துல ஆம ஓட்டுக்குள்ள ஒளிஞ்ச மாதிரி உன்னோட அறையில ஒளிஞ்சுக்குவன்னு நினைச்சேன்.
ஆனா நீ இவ்வளவு தைரியமா பேசுறியே, அப்ப நல்லதுதான். சரி, நாம போட்டி அரங்குல சந்திப்போம் ஆ? என்றவன் வீராவை பார்த்து சாதித்தது போல நக்கலாக சிரித்தான். ஆதிசக்தி ஆசிரமத்தின் விதிகளின்படி சீடர்கள் தனிப்பட்ட முறையில் சண்டையிடுவது தடை செய்யப்பட்ட விஷயம். யாராவது அவ்வாறு செய்தால் அவருக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும். ஆனால் அடிப்படையில் ஆதிசக்தி ஆசிரமம் ஒரு தற்காப்பு கலை பயிற்சி நிறுவனம். லட்சக்கணக்கான சீடர்கள் வாழும் இந்த இடத்தில் அவர்களுக்குள் எத்தனையோ கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடும். எனவே சீடர்கள் தங்கள் வேறுபாடுகளை தீர்க்க ஒரு தீர்வு தேவைப்பட்டது. அந்த தீர்வு தனது எதிரியை சவால் செய்து நியாயமான முறையில் அவரை தோற்கடிப்பதாகும். அதற்காக ஒரு அரங்கில் சவால் செய்த இருவரும் அனைவர் முன்னிலையிலும் ஒருவரோடு ஒருவர் போட்டி போட வேண்டும். அப்போது ஒரு நிமிஷம் பொறுங்க என்று ஒரு தீவிரமான குரல் கேட்டது. அனைவரும் குரல் வந்த திசையை நோக்கி திரும்பி பார்த்தனர். அங்கே ஒரு உருவம் அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அனைவரும் யார் என்று பார்க்க உணவகத்திற்குள் நுழைந்த சிவாதான் நடக்கும் காட்சியை கண்டு நிலைமையை அமைதிப்படுத்த வேகமாக வந்து கொண்டிருந்தார். இந்த விஷயத்தை பேச்சுவார்த்தை மூலமாவே தீர்த்திருக்க முடியும். அதனால யாரும் யார்கிட்டையும் சவால் விட வேண்டிய அவசியம் இல்ல என்றபடி அவன் முன்னால் வந்து நின்றான். சிவா, நீ இங்க என்ன செய்ற? என்ன என் விஷயத்துல தலையிட விரும்புறியா என்ற அந்த இளைஞன் சற்றே ஏளனமான குரலில், ஆனா நீ ரொம்ப தாமதமா வந்துட்ட. பாவம், இவன் ஏற்கனவே என் கூட சண்டை போடுறன்னு வாக்கு தந்துட்டான். நான் அவனுக்கு 3 நாள் உயிர் பிச்சை கொடுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அவன் உடலை அள்ளி எடுத்துட்டு போ என்றவன் ஒரு கணம் திமிராக வீராவை பார்த்துவிட்டு பின் திரும்பி நடந்தான். அவனது தோழர்களும் அவனை பின்தொடர்ந்தனர். என்ன வீரா, நீ எந்த தேவையில்லாத விஷயத்திலையும் தலையிடாதுன்னு நான் தான் உனக்கு படிச்சு படிச்சு சொன்னல. இவனுங்கெல்லாம் ரொம்ப மோசமான ஆளுங்க. உயர்குடி குடும்பத்து வாரிசுன்னு இவனுங்களுக்கு ஆதரவு அதிகம். இப்ப இந்த விஷயத்துல இருந்து நீ எப்படி தப்பிக்க போற? சொல்லு என்று சிவா கவலையுடன் கேட்டான். அதற்கு அதியன், சிவானா, இதுக்கு வீராவை குறை சொல்லாதீங்க. அவங்க இங்கு வந்த நோக்கமே எங்களை சண்டைக்கு இழுக்கணும், சண்டை போடணும்னு தான். நாங்க அமைதியா உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தோம். அவனே தான் வந்து இந்த இடம் என்னோடது, வெளியே போங்கன்னு சொன்னான் என்றான். அப்படின்னா நீங்க அமைதியா வெளியேறி இருக்க வேண்டியதானே என்ற சிவா வீராவிடம் திரும்பி, வீரா, அவன்கிட்டலாம் பிரச்சனை வச்சுக்காத. அவன் பேரு சேந்தன், அர்த்த மகாவீரன் நிலை போர் வீரன். பொற்கதிர் குழுவோட சக்தி வாய்ந்த சீடர்கள்ல 30வது இடத்துல இருக்கான். அவன் இன்னும் தன்னோட விசுத்த சக்கரத்தை எழுப்பலனாலும் அதை நெருங்க 1/2 அடி தொலைவுல மட்டுமே இருக்கான் என்றான். சிவா வீராவை நினைத்து கவலைப்பட்டதிலும் வருத்தப்பட்டதிலும் அதிக ஆச்சரியமில்லை. அவனை பொறுத்தவரை வீரா மணிப்பூரா சக்கரத்தை மட்டுமே எழுப்பியுள்ளான். அப்படி இருக்கும் போது அவனால் எப்படி அர்த்த மகாவீரன் நிலை போர் வீரனுடன் சண்டையிட முடியும்? இது சிவாவின் பார்வையில் தெரிந்தே புதைக்குழியில் விழுவதற்கு சமம். எது, அர்த்த மகாவீரனா? அதுவும் நம்ம குழுவில் இருக்கிற சீடர்கள்ல 30வது இடத்தை பிடிச்சவனா? அச்சோ அண்ணா, அப்ப இது உண்மையிலேயே ஒரு பெரிய பிரச்சனை. இப்ப என்ன பண்றது என்று சிவாவின் வார்த்தைகளை கேட்டு அதிகனும் அதிர்ச்சி அடைந்தான். வீராவின் பலம் மற்றவர்களை விட அதிகமாகவே இருந்தது. ஆனால் அர்த்த மகாவீரன் நிலை போர் வீரனுடன் போட்டியிடும் அளவுக்கு இருக்காது என்று அவனும் அறிந்திருந்தான். இருவரின் வலிமையிலும் சண்டையிடும் திறமையிலும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கும். அதே நேரம் அர்த்த மகாவீரன் நிலை போர் வீரனா என்று வீராவும் புருவங்களை சுருக்கி கேட்டான். இரத்த பரீட்சையில் வீரா ஒரு 5வது நிலை மாய பூதத்தை கொன்றிருந்தான். அதன் பலம் அர்த்த மகாவீரன் நிலைக்கு சமமாக இருந்தது. அதை தனியாக எதிர்த்த போது வீராவாலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் அப்போது அதிர்ஷ்டவசமாக அந்த பூதத்தை கொல்ல உதவியது அகோராவின் வாயுவேக கத்திதான். சரி, பரவாயில்ல, இன்னும் நமக்கு நேரம் இருக்கு. நாம இத பத்தி துணைத் தலைவர் சிவாங்கி கிட்ட சொல்லலாம். அப்ப நீ சண்டை போட வேண்டிய அவசியம் இருக்காது என்று சிவா ஆலோசனை சொன்னார். துணைத் தலைவர் சிவாங்கி பொதுவாக சீடர்களின் பரஸ்பர விஷயங்களில் தலையிடுவதில்லை. எப்படி இருந்தாலும் பொற்கதிர் குழுவின் தலைவர் இல்லாத நிலையில் அவள் ஒவ்வொரு நாளும் நிறைய வேலைகளை செய்ய வேண்டியிருந்தது. அதனால்
அவளால் ஒவ்வொரு விஷயத்தையும் தனிப்பட்ட முறையில் ஆராய முடியவில்லை. ஆனால் அதே நேரம் சிவாவின் ஆலோசனையும் சரியானது. துணைத் தலைவர் சிவாங்கியை இதுபோன்ற விஷயத்தில் ஈடுபடுத்துவது இவர்களுக்கு நல்லது. இறுதியாக நீண்ட நேர மௌனத்திற்கு பிறகு வீரா தலையை ஆட்டினார். இல்ல, நான் போட்டிக்கு ஒத்துக்கிறேன்னு ஏற்கனவே வாக்கு தந்துட்டேன். ஒரு உண்மையான போர் வீரன் எப்பவும் தன்னோட வார்த்தையை மீற மாட்டான். ஒருவேளை நான் இதை செஞ்சா என் மன உறுதி பலவீனம் அடைஞ்சிடும். அப்புறம் என்னால ஒரு நாளும் என்னோட பயிற்சியில முன்னேறவே முடியாது என்றான். ஒரு போர் வீரனின் பாதை அவனது மன உறுதியை பொறுத்தது என்பது உண்மைதான். ஒருவேளை வீரா இன்று தனது வாக்குறுதியை மீறி பின்வாங்கினார், அவனது மன உறுதி ஆட்டம் கண்டுவிடும். பலவீனமான மன உறுதியுடன் ஒரு போர் வீரனால் எப்படி சக்தி வாய்ந்தவனாக மாற முடியும்? இதை யோசித்தவன், இல்ல, நிச்சயம் என்னால பின்வாங்க முடியாது. அப்படி ஒருவேளை பின்வாங்கிட்டா என்ன நானே கூட எதிர்கொள்ள முடியாது. இந்த சேந்தன் எந்த காரணமும் இல்லாம பிரச்சனையை உருவாக்க வந்திருக்கான்னா அப்ப யாரோ அவன் கிட்ட இதை செய்ய சொல்லியிருக்கணும். ஒருவேளை இதை யார் செய்ய சொன்னது? மிதுனா இல்ல சைத்தன்யாவா? இல்ல போட்டியப்ப பிரச்சனை செஞ்ச செம்பாவை குடும்பத்து ஆளா? வீரா, உன் எதிரிகள் பட்டியல் ரொம்ப நீளமாதான் இருக்கு. யாருன்னே யூகிக்க முடியல. சரி, பரவாயில்ல. அது யாரா இருந்தாலும் இந்த வீராவால எந்த சிரமத்தையும் எதிர்கொள்ள முடியும் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். அதே நேரம் சிவாவும் தன் முடிவில் உறுதியாக இருந்தான். அவன் ஒன்றும் கோழையோ முட்டாளோ அல்ல, நல்ல புத்திசாலி. வீராவின் எண்ணத்தை அவனால் நன்றாகவே புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனாலும் வீராவுக்காக கவலைப்பட்டான். சேந்தனுடன் மோதினான். அவன் உயிருக்குத்தான் ஆபத்து. அதனாலேயே இந்த விஷயத்தை சிவாங்கியிடம் சொல்லி நிறுத்த வேண்டும் என்று முடிவெடுத்தான். இப்போது உணவகத்தில் வீராவை பார்த்த மற்ற வெளிப்புற சீடர்கள் அவனது நிலையை பார்த்து பரிதாபப்பட்டனர். பொற்கதிர் குழுவுக்குள் புதிதாக நுழைந்த ஒரு நபர் சேந்தன் போன்ற ஒரு சக்தி வாய்ந்த சீடரின் சவாலை ஏற்றுக்கொண்டது அவர்களுக்கு ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருந்தது. இவனுக்கு என்ன பைத்தியமா? அந்த சேந்தன் கூட மோதி ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறானா? அவனுக்கு சாக அவ்வளவு அவசரம் போல. போட்டி அரங்கத்துக்குள்ள போயிட்டா யாராலும் எதுவும் செய்ய முடியாது. இவன் செத்தே போனாலும் சேந்தனை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. இவனோட விதி அவ்வளவுதான். தேர்வுல முதல்ல வந்து என்ன பிரயோஜனம் என்று ஒருவருக்கொருவர் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். இது எல்லாம் காதில் விழுந்தும் வீரா சிறிதும் கவலைப்படவில்லை. மாறாக அவன் சிவாவை ஆறுதல் படுத்தினான். சிவானா, 3 நாள், 3 நாள்ல என் வெற்றியை கொண்டாட இங்க வரலாம், சரியா என்றான். சேந்தன் அர்த்த மகாவீரன் நிலை போர் வீரனாக இருந்தான். வீரா சுவாதிஷ்டான சக்கரத்தின் சக்தியுடனேயே அகோராவை எதிர்த்து போராடி வென்றான். ஆனால் அந்த நேரத்தில் அகோரா மிகவும் பலவீனமான நிலையில் இருந்தான். ஆனால் இப்போது வீரா மணிப்பூரா சக்கரத்தின் உச்சத்தை அடைந்தது மட்டுமல்லாமல் தெய்வீக நாகத்தின் 2 பாம்பு செதில்களையும் எழுப்பி இருந்தான். இதனால் ஓரளவிற்கு அவனால் சேந்தனுடன் சண்டையிட முடியும் என்ற நம்பிக்கை இருந்தது. பின் வீராவும் அதிகனும் சிவாவிடம் விடைபெற்று உணவகத்தை விட்டு வெளியேறினர். மறுபுறம் சிவாவு இன்னும் கவலையிலேயே இருந்தான். அவனை பொறுத்தவரை வீரா எந்த வகையிலும் சேந்தனை எதிர்கொள்ள முடியாது. அதனால் நீண்ட நேரம் யோசித்தவன் சிவாங்கியிடம் இதை பற்றி சொல்லியே ஆக வேண்டும் என்று உறுதி எடுத்துக் கொண்டான். சில நாட்களுக்கு முன்பு வீராவுடன் தொடர்புடைய ஒவ்வொரு முக்கியமான விஷயத்தையும் தன்னிடம் சொல்ல வேண்டும் என்று சிவாங்கி சிவாவுக்கு உத்தரவிட்டிருந்தாள். அதனாலேயே விரைந்து சென்று அவளிடம் சொன்னார். ஆனால் இந்த விஷயம் தெரிந்ததும் சிவாங்கி காட்டிய எதிர்வினையைத்தான் இவனால் நம்ப முடியவில்லை. ஏனெனில் அவள் வீராவை பற்றி கவலைப்படவில்லை. மாறாக, சரி, நானும் அந்த சண்டையை பார்க்க நேரம் ஒதுக்கிறேன் என்று மட்டும் கூறினாள். சிவாவுக்கு துணைத் தலைவர் சிவாங்கியின் மேலும் கோபமாக வந்தது. ஒருவேளை சிவாங்கியின் கோபத்தை பற்றி சிவாவுக்கு தெரியாமல் இருந்திருந்தால் அவள் ஏன் இந்த சண்டையை நிறுத்த முயலவில்லை என்று நிச்சயமாக கேள்வி கேட்டிருப்பார். ஆனால் உண்மையில் சிவாங்கியின் மனதில் இருந்ததோ வேறு. அவள் வீராவை பொற்கதிர் குழுவின் சக்தி வாய்ந்த சீடராக உருவாக்க விரும்பினாள். அவனுடைய பெயர் மற்ற குழுக்களின் சீடர்களையும் நடுங்க வைக்க வேண்டும். அவளை பொறுத்தவரை
எதிர்காலத்தில் ஆதிசக்தி ஆசிரமத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த சீடராக மாறக்கூடிய சீடன் வீராதான். இது போன்ற கடுமையான போட்டியின் மூலம் வீராவின் உண்மையான திறன் மேம்படும். அதனாலேயே அலட்சியமாக இதுல தலையிடாத, அவனோட திறமை மேம்பட இது உதவும் என்று சிவாவை அனுப்பி வைத்தாள். அவள் முகத்தில் தந்திரமாக புன்னகை வந்தது. உண்மையில் சிவா அறியாத விஷயம் என்னவென்றால், இது போன்ற ஒரு சம்பவம் நடக்கவில்லை என்றால் சிவாங்கியே கூட சில மாணவர்களை தேர்ந்தெடுத்து வீராவை துன்புறுத்த சொல்லி இருப்பாள். அடுத்து என்ன நடக்கும்? இந்த சேந்தன் யார்? யாருடைய உத்தரவின் பேரில் வீராவை துன்புறுத்துகிறார்? 3 நாட்களுக்கு பிறகு நடைபெறும் போட்டியின் முடிவு என்னவாக இருக்கும்? சிவாங்கியின் திட்டம் என்ன என்று தெரிந்து கொள்ள கேட்டுக்கொண்டே இருங்க. வீராவுக்கும் சேந்தனுக்கும் இடையிலான சண்டை பற்றிய செய்தி காட்டுத்தீ போல பரவியது. ஏன் வீரா இவ்வளவு முட்டாள்தனமா இருக்கான்? சேந்தனோட போய் சண்டை போட போறானா? எதை நினைச்சு அவன் இதுக்கு ஒத்துக்கிட்டானே எனக்கு புரியலையே. ஏய், இதை யோசிக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமான காரியமெல்லாம் இல்ல. அவன் ரத்த பரீட்சையில முதலிடத்துல வந்து வெளிப்புற சீடனா மாறி இருக்கான் இல்லையா? அதனாலதான் தன்னால எதையுமே செய்ய முடியும், எல்லாத்தையும் சாதிச்சிட முடியும், யார வேணும்னாலும் தோக்கடிச்சிட முடியும்னு அவனுக்குள்ள ஒரு திமிரு இருக்கு. அதுக்குதான் இப்ப பதிலடி வாங்க போறான். இல்ல வீரா ரொம்பவே அமைதியான பையன். எனக்கு தெரிஞ்சு இந்த சேந்தன் தான் ஏதாவது கோளாறு பண்ணி அவனை சண்டைக்கு கூப்பிட்டிருக்கணும், அவனை சவால் செய்ய ஏதோ தவறு செஞ்சிருக்கணும் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இந்த விஷயத்தை பேச ஆரம்பித்தனர். சிலர் அதில் மசாலாவை சேர்த்து ஒரு புதிய கதையை உருவாக்கி பரப்பிவிட்டுக் கொண்டிருந்தனர். இதையெல்லாம் கண்டுகொள்ளாத வீரா தனது படுக்கையில் அமைதியாக அமர்ந்து பிராண ஒளி நுட்பத்தை பயிற்சி செய்து கொண்டிருந்தான். சண்டை நாளுக்கு இன்னும் 2 தினங்கள் இருந்தன. அதுவரைக்குமே அவன் தனது பலத்தை அதிகரிக்க விரும்பினான். போட்டியின் போது அவனால் பிராண ஒளியை பயன்படுத்த முடிந்தால் அவன் வெற்றி பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் அதற்கு அவன் தனது ஆன்மீக சக்தியை முட்களாக மாற்ற வேண்டும். பொதுவாக ஆன்மா கண்ணுக்கு தெரியாதது. நம் உடலுக்குள் ஏதோ ஒரு மூலையில் வாழ்கிறது. நாம் தியானம் செய்யும் போது நம்மை அறியாமலேயே நமது மனம் ஆன்மாவின் பரிமாணத்திற்கு செல்கிறது. ஆனால் ஆன்மாவை உடலின் மூலம் மட்டுமே உணர முடியும். எனவே நாம் நமது சொந்த உருவத்திலேயே நமது ஆன்மாவை காண்கிறோம். உண்மை என்னவென்றால் ஆன்மாவிற்கு அதன் சொந்த வடிவம் எதுவும் இல்லை. அதனாலேயே அது நமது உடல் தோற்றத்தினை கொண்டு அதே வடிவத்தை எடுக்கிறது. இதனால் வீராவும் அவனது ஆன்மாவை அவனது வடிவத்திலேயே உணர்ந்தான். ஆனால் இப்போது அவனுக்கு வேண்டியது ஆன்மாவின் முட்கள் வடிவம். அப்படி பார்த்தால் அவன் தனது ஆன்மாவின் உருவத்தை மறக்க வேண்டும். அதற்கு அவன் தன் உடலுடனான அதன் அடையாளத்தை உடைக்க வேண்டும். அப்படி அவன் அதன் அடையாளத்தை உடைத்து உருவத்தை மறந்தால் அவனது ஆன்மீக சக்தியை அவனால் நிச்சயம் அவனுக்கு வேண்டிய வடிவத்திற்கு மாற்றிக்கொள்ளலாம். அது முட்களாக இருந்தாலும் சரி, கத்தி ஈட்டி என எதுவாக இருந்தாலும் சரி. இதை புரிந்து கொண்டதும் வீராவின் கண்கள் பிரகாசித்தன. அப்ப என் ஆன்மாவோட சக்தியை ஒரு முள்ளா மாத்தணும்னா நான் என் சொந்த இருப்ப மறக்கணும். அதாவது என்ன நானே முழுமையா மறந்தா மட்டும்தான் என் ஆன்மாவை மத்த வடிவங்களா என்னால மாத்த முடியும். சரி, புரிஞ்சுது. ஆனா நான் எப்படி என்ன நானே மறக்க முடியும்? ஞாபக மறதினா கூட பேரு ஊரு மறக்கும், உருவம் எப்படி மறக்கும்? ஐயோ என்று யோசித்த வீரா கண்களை மூடிக்கொண்டு தன்னை மறக்க முயன்றான். ஆனால் அரை மணி நேரத்திற்கு பிறகும் எந்த விளைவும் இல்லை. உண்மையில் இந்த நேரத்தில் செலவிடப்பட்ட ஆன்மீக சக்தியின் அளவு காரணமாக அவன் சோர்வாக உணர ஆரம்பித்தான். வீராவுக்கு கவலையில் இதயம் பாரமாகியது. ஒரே நேரத்தில் 2 தற்காப்பு கலை நுட்பங்களை தேர்ந்தெடுத்ததுதான் இப்போது தவறாகிவிட்டது. இதனால் அவன் கவனம் சிதறி எந்த நுட்பத்தையும் அவனால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. வருத்தமான வீரா தனது அறையை விட்டு வெளியேறி பொற்கதிர் குழுவுக்கு சொந்தமான மலைப்பாங்கான பாதையில் நடந்தான். சூரியன் இன்னும் உதிக்கவில்லை. அதனால் எங்கும் மிகவும் அமைதியாக இருந்தது. மலையின் உச்சியில் பள்ளத்தாக்கையும்
மலைமுகட்டின் அழகிய காட்சியையும் காணக்கூடிய ஒரு அழகான கூடாரம் இருந்தது. வீரா அதன் அருகில் நடந்து சென்றான். அங்கிருந்து வெள்ளை மேகங்களை துளைத்து வானத்தை நோக்கி எழுவது போல உயர்ந்து நிற்கும் உயரமான சிகரங்களை பார்த்தான். அவன் நிற்கும் இடத்திலிருந்து மிக அருகில் தெரிந்த சிகரம் வைரக்குழுவின் சிகரம் 21ஆம் இடத்தை பிடித்தது. மேலும் தொலைதூர சிகரம் வேங்கை சிகரம் 5வது இடத்தை பிடித்தது. வானத்தை தொடும் இந்த சிகரங்களில் சீடர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பயிற்சி பெற்றுள்ளனர். அவர்களில் பலர் முழு பிராந்தியத்தின் தலைவிதியையும் மாற்றக்கூடிய சிறந்த திறமைகளை கொண்டிருந்தனர். இந்த கம்பீரமான சிகரங்களுக்கு மத்தியில் வீரா ஒரு தூசி புள்ளியைப் போல சிறியதாக உணர்ந்தார். அந்த அற்புதமான காட்சியின் முன் ஒரு தூசி புள்ளியாக இருப்பதாக கற்பனை செய்த வீராவின் இதயத்தில் திடீரென்று ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. அவன் மெதுவாக கண்களை மூடிக்கொண்டு அந்த கற்பனையில் தொலைந்து போனான். அவன் தன்னை இன்னும் சிறியவனாக்கிக் கொண்டான். அதில் இப்போது ஒரு தூசி புள்ளியை விட சிறியதாக உணர்ந்தான். சிறியது, இன்னும் சிறியது. சிறியதிலிருந்து மெல்ல முக்கியமற்றதாக மாறியது. முக்கியமற்றதிலிருந்து அது மீண்டும் ஒன்றுமே இல்லாமல் தொலைந்து போனது. அடுத்த நொடி ஒரு சத்தத்துடன் வீராவின் மனதில் ஒரு தங்கக் கதவு திடீரென்று திறந்தது. வீரா உடனடியாக அந்த கதவுக்குள் நுழைந்தான். தன்னை முற்றிலும் கண்ணுக்கு தெரியாதவனாக மாற்றினான். அது உண்மையிலேயே தன்னலமற்ற உணர்வு. இப்போது அவன் தனது ஆன்மீக சக்தியை ஒரு மரமாக மாற்ற விரும்பினான். அவனால் அவ்வாறு செய்ய முடியும். அல்லது வேறு ஏதாவது மாற்ற விரும்பினால் அதுவும் செய்ய முடியும். அதாவது இந்த நேரத்தில் அவன் உலகில் உள்ள எதாகவும் மாற முடியும். வெளிப்படையாக அவனது உடல் அப்படியே இருக்கும். ஆனால் அவனது ஆன்மீக சக்தி மட்டும் மாற்றம் பெறும். வீரா உடனடியாக பிராண ஒளி பயிற்சி செய்ய தொடங்கினான். இப்போது பயிற்சியில் அவனது புருவங்களுக்கிடையிலிருந்து ஒரு ஒளி தோன்றியது. அது ஒரு முள் போல் தெரிந்தது. வீராவை தவிர வேறு யாராலும் அந்த முள்ளை பார்க்க முடியவில்லை. எனவே அதை யாராலும் எதிர்கொள்ளவும் இயலாது. மேலும் பிராண ஒளி மீதான வீராவின் கட்டுப்பாடு இப்போது பலவீனமாக இருந்ததா இந்த முள் சில அடி தூரம் வரை மட்டுமே தாக்கும். ஆனால் எதுவாக இருந்தாலும் இப்போது அவன் அதற்கான அடித்தளத்தை அமைத்து விட்டான். இனி கட்டிடத்தை வேகமாக எழுப்பிடலாம். இது புரிந்ததும் வீராவின் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. அப்பா, ஒரு வழியா நான் வெற்றி பெற்றுட்டேன். இனி 2 நாளைக்கு அப்புறம் நடக்க போற போட்டியை நினைச்சு நான் கவலைப்பட தேவையில்லை. சொல்லப்போனா அந்த போட்டி சீக்கிரம் வரணும். நான் இதை உபயோகிச்சு பார்க்கணும் என்று நுட்பத்தை செயல்படுத்தும் ஆர்வத்தில் மகிழ்ச்சியானான். கண்ணிமைக்கும் நேரத்தில் 3 நாட்கள் கடந்தன. இது போன்ற சண்டைகளை பார்க்க எப்போதும் எல்லா சீடர்களும் உற்சாகமாகவே இருப்பர். இதற்கு காரணமே அரங்கில் நடக்கும் இந்த சண்டையில்தான். உண்மையான சண்டையை பார்க்கவும் சாதாரண நடைமுறையில் புரிந்து கொள்ள கடினமாக இருக்கும் விஷயங்களை அனுபவிக்கவும் முடியும். எப்படி பார்த்தாலும் சண்டை என்ற பெயரில் சலிப்பூட்டும் வகையில் பயிற்சி செய்வதை விட சண்டையை பார்ப்பது சிறந்தது. இது அவர்களுக்கு அறிவையும் அனுபவத்தின் சிலிர்ப்பையும் தரும். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த சண்டை மணிப்பூரா சக்கரத்தை எழுப்பிய ஒரு சீடனுக்கும் அர்த்த மகாவீரன் நிலை சீடனுக்கும் இடையிலானதாக இருக்கப் போகிறது. போர் வீரர்களின் அளவுகோல் படி பார்த்தால் அர்த்த மகாவீரன் நிலை போர் வீரன் சேந்தன் ஒரு சிங்கம். மணிப்பூரா சக்கரத்து வீரனான வீரா அவனுக்கு முன்னால் ஒரு எலி. ஆனால் இந்த எலி முதல் இடத்தில் தேர்ச்சி பெற்றுள்ளது. எனவே இந்த சண்டை நிச்சயமாக உற்சாகமாக இருக்கும் என்று பலரும் நம்பினர். அதே நேரத்தில் சண்டை மிக விரைவில் முடிவடையும் என்று சிலர் நம்பினர். சேந்தனும் அவனது தோழர்களும் அரங்கிற்குள் வீரா வருவதற்காக காத்திருந்தனர். சேந்தனுக்கு அடுத்ததாக சிவப்பு துணியில் பட்டு நூலால் ஒரு சின்னம் வரைந்திருப்பதைப் போன்ற ஒரு துண்டை தோளில் அணிந்தபடி ஒரு நடுத்தர வயது மனிதர் நின்று கொண்டிருந்தார். பொற்கதிர் குழுவின் வெளிப்புற சீடர்கள் அந்த நடுத்தர வயது மனிதனின் சிவப்பு துணியில் இருந்த சிறப்பு சின்னத்தை கண்டதும் அவரிடமிருந்து சற்று ஒதுங்கி இருந்தனர்.
எதுவும் சொல்ல துணியவில்லை. உண்மையில் அந்த சின்னம் 8 பெரிய குடும்பங்களில் ஒன்றான ஸ்வர்ணபூமி குடும்பத்தின் குடும்பச் சின்னமாகும். இந்த நபர் ஸ்வர்ணபூமி குடும்பத்தில் ஒரு வேலைக்காரராக மட்டுமே இருந்தாலும் கூட அவர் இன்னும் ஸ்வர்ணபூமி குடும்பத்தின் உறுப்பினராகவே கருதப்படுவார். 8 பெரிய குடும்பங்களும் பேரரசு முழுவதும் பிரபலமானவை. எனவே ஆதிசக்தி ஆசிரமத்தின் வெளிப்புற சீடர்கள் அவர்களை புண்படுத்தும் தவறை எப்போதும் செய்ய மாட்டார்கள். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு அவன் கதையை முடிச்சே ஆகணும்னு சின்னையா சொல்லிருக்காரு என்று அவர் சேந்தனுக்கு அறிவுறுத்தினார். சேந்தன் ஒரு அர்த்த மகாவீரன் நிலை சீடனாக இருந்தால் அவனிடம் பேசிய அந்த மனிதரின் முகபாவனை ஆணவத்தால் நிறைந்திருந்தது. இதனால் சேந்தன் அதிருப்தி அடைந்தான். ஆனாலும் அவனது எதிர்காலம் ஸ்வர்ணபூமி குடும்பத்தில் சின்ன ஐயா தயவில் இருந்தது. அவனை பிரியப்படுத்தினார். சேந்தன் விரைவில் ஒரு உள்சீடன் ஆகலாம். ஒருவேளை அவனை கோபப்படுத்தினான் சேந்தன் ஆதிசக்தி ஆசிரமத்தில் தங்குவதே கடினமாகிவிடும். எனவே அவன் தனது கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு தலையை அசைத்து அவன் என் சவாலை ஏத்துக்கிட்டப்பவே அவனுடைய மரணம் உறுதியாயிடுச்சு என்றான். இதை கேட்ட நடுத்தர வயது மனிதர் சிரித்தார். அதுதான் உனக்கும் நல்லது. நீ ஊழ்சீடரா மாற ரொம்ப நாளா விரும்புற இல்லையா? இத மட்டும் முடிச்சுட்டா சின்ன ஐயா கட்டளப்படி நீ ரகசிய அரண்மனையில சேர்க்கப்பட்டு ஒரு உள்சீடராவும் மாற்றப்படுவ என்றார். இதை கேட்ட சேந்தன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். சின்னவரோட இந்த உதவிக்கு நான் எப்பவும் நன்றியுள்ளவனாயிருப்பேன் என்றான். சேந்தன் 5 ஆண்டுகளாக பொற்கதிர் குழுவில் இருக்கிறான். இந்த 5 ஆண்டுகளில் அவனது பலம் கணிசமாக அதிகரித்துள்ளது. ஆனால் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்ததாலேயே சேந்தனுக்கு உள்சீடனாக மாறுவது மிகவும் கடினமாக இருந்தது. எந்த குழுவாக இருந்தால் வெளிப்புற சீடர்களை விட உள் சீடர்களுக்கு அதிக வசதிகள் மற்றும் வெகுமதிகள் வழங்கப்பட்டன. பொற்கதிர் குழுவின் உள் சீடராக மாற அந்த சீடன் ஒரு சிறப்பு தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும். சேந்தன் மிகவும் சக்தி வாய்ந்தவனாக இருந்தால் ஒவ்வொரு முறையும் உள் சீடருக்கான சிறப்பு தேர்வில் அவன் தோல்வி அடைந்திடுவான். 5 ஆண்டுகள் காத்திருந்ததால் சேந்தனின் பொறுமை தீர்ந்து போனது. ஆனால் இப்போது யாரோ ஒருவர் வீராவை கொன்றால் பொற்கதிர் குழுவின் உள் சீடராக சேர்த்திடுவோம் என்று வாக்குறுதி கொடுத்துள்ளார். அதனாலேயே சேந்தன் இந்த பொறுப்பை எடுத்துக் கொண்டுள்ளார். வீராவை பொறுத்தவரை அவன் பொற்கதிர் குழுவில் இப்போதுதான் சேர்ந்திருக்கிறான். பின்புலம் கிடையாது. சேந்தன் அவனை கொன்றாலும் கூட அது யாருக்கும் எந்த வித்தியாசத்தையும் ஏற்படுத்தாது. 1/2 மணி நேரம் காத்திருந்த சேந்தன் பொறுமை இழந்து போனான். வீரா தன் முடிவில் வருத்தப்பட்டு போட்டியிலிருந்து பின்வாங்கி இருப்பான் என்று அவன் சந்தேகப்பட்டான். போட்டியை காண காத்திருந்தவர்களும் கூட அதையே கிசுகிசுக்கத் தொடங்கினர். வீராவுக்கு தான் தோத்துருவோன்னு தெரிஞ்சிருச்சு போல, அதான் அவன் இங்க வரல போல. முன்ன அவனே தானே வந்து சண்டைக்கு சவால் விட்டான். ஆனா இப்ப அவனே பின்வாங்குறான். இப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு எதிர்காலமே இருக்காது. அட போலாம்பா, நாம இங்க வந்திருக்கவே கூடாது. 1 மணி நேரத்திற்கு பிறகு பலர் பொறுமை இழந்து அங்கிருந்து புறப்பட தயாராக தொடங்கினர். சேந்தா, வீரா இன்னைக்கு சண்டைக்கு வருவான்னு சொன்ன, அப்புறம் ஏன் அவன் இன்னும் வரல என்று நடுத்தர வயது நபர் எரிச்சலுடன் கேட்டார். தனது பொறுமையின்மையை மறைத்துக் கொண்ட சேந்தன், விக்னேஷ் அண்ணா, அவன் சீக்கிரம் வந்துருவான் என்றான். நீ என் நேரத்தை வீணாக்காம சின்ன ஐயாவோட கட்டளைகளை பின்பற்றுவன் நம்புற என்றார். விக்னேஷின் இந்த கருத்தை கேட்டு ஏற்கனவே எரிச்சலில் இருந்த சேந்தன் கோபத்தில் வெடித்தான். என்கிட்ட இப்படி பேச உனக்கு எவ்வளவு தைரியம்? நான் உன் நேரத்தை வீணாக்குறனா இல்ல நான் சண்டைக்கு வராம பயந்துகிட்டு இருந்தனா என்று கத்தினான். அதே நேரத்தில் வீரா அரங்கத்தை நோக்கி வந்தான். அவனை பார்த்ததும் சேந்தனின் முகம் கோபத்தால் சிவந்தது. ஏ வீரா, நீயே என் கூட சண்டையிட ஒத்துக்கிட்டல, இன்னைக்கு என் கூட சண்டை போடுறன்னு வாக்கு தந்தல்ல, அப்புறம் ஏன் தாமதமா வர? உனக்கு பயமா இருந்தா ஏன் முன்ன தரையில மண்டி போட்டு 3 முறை வணங்கிட்டு ஓடி போயிடு. ஆனா அதுக்கப்புறம் ஆசிரம வாசல் பக்கம் கூட தலை வைக்காத என்று கோபம் தணிந்து சற்று கிண்டலாக கேட்டு சிரித்தான்.
வீரா அவன் கண்களை பார்த்து, இன்னைக்கு சண்டையிடுறதா நான் உனக்கு வாக்கு தந்தந்தா. ஆனா குறிப்பிட்ட நேரம்னு நாம எதுவும் பேசிக்கலையே. காலையிலயோ மாலையிலயோ நான் எப்ப வந்தாலும் நீ எனக்காக காத்திருக்கணும் என்றான். வீராவின் வார்த்தைகள் சேந்தனை வாயடைக்கச் செய்தன. சோ, வாய மூடு. பேசுறத தவிர உனக்கு வேற என்ன தெரியும்னு காட்டு என்றான். நாம போட்டி களத்துக்குள்ள போறதுக்கு முன்ன எனக்கு ஒரு வேண்டுகோள் இருக்கு என்று வீரா அமைதியாக கூறினார். வேண்டுகோளா? என்ன மாதிரியான வேண்டுகோள்? இப்ப என்ன, என்கிட்ட இருந்து கருணை எதிர்பார்க்கறியா? அத மறந்துரு. சண்டையில எதுவும் நடக்கலாம் என்று அலட்சியமாக சிரித்தான். உண்மையில் சேந்தனின் இன்றைய குறிக்கோள் வீராவை கொல்வதே. எனவே வீராவின் வார்த்தைகளில் சிக்கிக்கொள்ள அவன் விரும்பவில்லை. வீரா தலையை ஆட்டினான். நீ சொல்றது சரிதான், எதுவும் நடக்கலாம். ஆனா இந்த மாதிரியான போட்டி கொஞ்சம் சலிப்பை ஏற்படுத்தல. இதுவே நாம எதையாவது பணைய வச்சா அது இன்னும் கொஞ்சம் வேடிக்கையா இருக்கும்ல, என்ன என்ற வீராவின் முகத்தில் லேசான புன்னகை இருந்தது. அடுத்து என்ன நடக்கும்? வீரா என்ன செய்கிறான்? அவன் என்ன பணயம் வைக்க விரும்புகிறான்? ஸ்வர்ணபூமி குடும்பத்தை சேர்ந்த இந்த சின்னவர் யார்? வீரா இந்த சண்டையை தவிர்ப்பானா, இல்லை சண்டையின் சுவாரஸ்யம் கூடுமா? தெரிந்து கொள்ள. ஆனா இந்த மாதிரியான போட்டி கொஞ்சம் சலிப்பை ஏற்படுத்தல. இதுவே நாம எதையாவது பணைய வச்சா அது இன்னும் கொஞ்சம் வேடிக்கையா இருக்கும்ல, என்ன என்று வீரா முகத்தில் லேசான புன்னகையுடன் சேந்தனை பார்த்து கூறினான். சேந்தன் ஆச்சரியத்துடன் வீராவை பார்த்தார். வீரா இப்படி ஒரு வேண்டுகோள் விடுப்பான் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. சேந்தனை பொறுத்தவரை வீராவை எப்படியாவது போட்டி அரங்குக்கு வர வைக்க வேண்டும். அங்கே வைத்து வீராவை கொன்று அதன் மூலம் ஒரு உள்சீடனாகும் தனது கனவை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். ஆனால் இப்போது வீராவே எதையும் பணயம் வைக்க தயாராக இருக்கிறான். இதை கேட்ட சேந்தனுக்கு உடலெல்லாம் குலுகுலு என்று இருந்தது. வீராவின் முட்டாள்தனத்தை பார்த்தவன் மனதிற்குள் சிரித்தான். இவன் என்ன பைத்தியமா? வெறுமனே மணிப்பூரா சக்கரத்தை மட்டுமே எழுப்பிட்டு ஒரு அர்த்த மகாவீரன் நிலை போர் வீரனை தோக்கடிக்க முடியும்னு கனவு காண்றானே. இவ்வளவு முட்டாள்தனமா இருக்கிறவன் எப்படி நுழைவு பரீட்சையில முதலிடத்துல வந்தான்? ஐயோ என்று தனக்குள் சொல்லிக் கொண்டவன் வெளியே அதை மறைத்து, நல்ல அருமையான யோசனை. சரி, அப்போ நீ என்ன பந்தய கட்ட போற என்று புன்னகையுடன் கேட்டான். அதற்குள் வீரா புன்னகைத்தபடி, என்கிட்ட 100 குறைந்த தர ஆன்மீக கற்கள் இருக்கு. உன்கிட்ட ஒரே ஒரு உயர்தர மரண ஆயுதம் இருந்தா போதும். நாம போரை தொடங்கலாம். போர்ல வெற்றி பெறவங்க 2 பொருட்களையும் எடுத்துக்கலாம், என்ன என்றான். 100 குறைந்த தர ஆன்மீக கற்களா என்ற சேந்தனின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த சேந்தன் பெரிய பணக்காரர் அல்ல. பல ஆண்டுகளாக நிறைய பங்களிப்பு புள்ளிகளை சேகரித்திருந்தாலும் அவற்றில் பெரும் பகுதியை மருத்துவ மூலிகைகள் மற்றும் பிற வசதிகளுக்கு என நிறைய செலவழித்துள்ளார். மேலும் சேந்தனுக்கு பின்னால் பெரிய குடும்ப ஆதரவு எதுவும் இல்லை. இது போன்ற பந்தயம் உயர் குடும்பங்களின் குழந்தைகளுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் சாதாரண மக்களுக்கு இது ஒரு பெரிய தொகை. சேந்தன் வீராவின் ஆன்மீக கற்களை பெற விரும்பினாலும் சேந்தனிடம் எந்த உயர்தர மரண ஆயுதங்களும் இல்லை. அதனால் சற்று எரிச்சல் அடைந்த சேந்தன், ஏய், என்கிட்ட உயர்தர மரண ஆயுதம் எதுவும் இல்லைன்னு உனக்கு தெரியும். அதனாலதான் நீ இப்படி ஒரு நிபந்தனையை வைக்கிற. நீ வேணும்னே இந்த சண்டையை தவிர்க்க விரும்புறன்னு நினைக்கிற என்றான். வீரா பெருமூச்சு விட்டு அலட்சியமாக தலையசைத்தவன், அப்படின்னா நான் ஏன் உன் கூட சண்டை போட்டு என் நேரத்தை வீணடிக்கணும் என்றான். இல்ல, உன்கிட்ட ஏதோ தப்பு இருக்கு. நீ சண்டையை தவிர்க்க விரும்புற, அதான் இப்படி பண்ற. அதோட உன்கிட்ட எந்த ஆன்மீக கற்களும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் என்று கோபமாக கத்திக்கொண்டிருந்த சேந்தனின் வார்த்தைகள் அவன் தொண்டையில் நின்றது. காரணம், ஒரு பலத்த சத்தத்துடன் வீராவின் கையிலிருந்த பல ஆன்மீக கற்கள் தரையில் விழுந்தன. அவை சூரிய ஒளியில் இன்னும் அதிகமாக பிரகாசித்தன. இந்த காட்சியை கண்டதும் அங்கிருந்த பார்வையாளர்கள் வாயடைத்து போனார்கள். பொற்கதிர் குழுவில் பெரும்பாலானவர்கள் சாதாரண சீடர்களே. 100 ஆன்மீக கற்கள் என்பது நிச்சயமாக அவர்களுக்கு மிகப்பெரிய தொகையே.
நான் இன்னும் நிறைய ஆன்மீக கற்களை கொண்டு வந்திருக்க சேந்தன். இப்ப நீ செய்ய வேண்டியது ஒரு உயர்தர மரண ஆயுதத்தை கொண்டு வரதான். கொண்டு வந்துட்டனா போர் உடனடியா தொடங்கும். ஆனா உன்னால ஆயுதத்தை கொண்டு வர முடியாதுன்னா நான் என் நேரத்தை வீணாக்க விரும்பல. இப்ப முடிவு உன்னோடது. என்ற வீரா தீர்க்கமாக ஆன்மீக கற்களின் குவியலுக்கு நடுவில் நின்று அறிவித்தான். சேந்தன் அதிர்ச்சியில் இருந்தான். போட்டியை நடத்தி வீராவை கொல்வது மிகவும் எளிதான விஷயமாக இருக்கும். தன்னால் வீராவை எளிதாக கையாள முடியும் என்று சேந்தன் நினைத்தார். ஆனால் வீரா அவனை ஒரு குழப்பத்தில் தள்ளிவிட்டான். அப்போது விக்னேஷ், சேந்தன், அவன் ஒரு உயர்தர மரண ஆயுதத்தை சூதாட கேட்கறதுல என்ன வித்தியாசம் வந்துட போகுது? எப்படியும் அவன் செத்துருவான். ஒருவேளை நீ தோத்துடுவன பயப்படுறியா என்று கேட்டார். சேந்தன் தலையை குனிந்து சோகமாக, இல்ல, ஆனா என்கிட்ட எந்த உயர்தர மரண ஆயுதமும் இல்ல என்றான். அதற்கு விக்னேஷ், உயர்தர மரண ஆயுதம் இல்லாம நீ எப்படி சண்டை போடுவ? பொற்கதிர் குழு அவ்வளவு சிறுசா என்ன? இங்க யார்கிட்டையும் ஒரு உயர்தர மரண ஆயுதம் கூட இல்லையா என்று கேட்டார். ஆமா என்ற சேந்தன் உடனே ஏதோ ஒன்றை நினைவு கூர்ந்து சுற்றி முற்றி பார்த்து யாரையோ தேடினான். அந்த நபரை பார்த்ததும் சேந்தனின் இதயம் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தது. உடனே அந்த நபரிடம் சென்றவன், அமுதன், உன்கிட்ட ஒரு உயர்தர மரண ஆயுதம் இருக்கிறதா? எனக்கு நினைவிருக்கு என்றான். அந்த அமுதனின் ஆயுதம் மிகவும் சக்தி வாய்ந்தது. அதே நேரம் சேந்தன் தன்னை பார்ப்பதை பார்த்த அமுதன் புன்னகைத்து, ஆமா சேந்தன், என்கிட்ட ஒரு உயர் ரக மரண ஆயுதம் இருக்கு. ஆனா ஏன் அதை பத்தி கேட்கிற என்றான். அத கொஞ்ச நேரம் என்கிட்ட கூட, அப்புறம் நான் உன்கிட்ட திருப்பி கொடுத்துறேன் என்றவன். அமுதன் உடனே அவன் ஆயுதத்தை தன்னிடம் கொடுப்பான் என்று எதிர்பார்த்தான். ஆனால் அமுதன் தலையை ஆட்டி, மன்னிச்சிரு என்றான். என்ன, இவன் கிட்ட நான் தோத்துருவன், நீ பயப்படுறியா என்று சேந்தன் கோபமாக கேட்டான். அமுதன் மீண்டும் தலையை ஆட்டி, அட, நிச்சயமா நீ ஜெயிப்பன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் ஏன் என் ஆயுதத்தை உனக்கு கொடுக்கணும் என்று கேட்டான். நீ என்று இடைநிறுத்திய சேந்தன் அமுதன் என்ன சொல்கிறான் என்பதை உடனடியாக புரிந்து கொண்டான். அவன் சிறிது நேரம் யோசித்துவிட்டு வீராவை பார்த்து, சரி, அவனையோ அவனுடைய திமிரையோ அழிச்சதும் நான் உனக்கும் சில ஆன்மீக கற்களை தரேன். இப்ப ஆயுதத்தை தருவியா என்று கேட்டான். இப்போது அமுதனின் முகத்தில் ஒரு திருப்தியான புன்னகை தோன்றியது. இது சரி என்று அமுதன் தனது இடுப்பில் கட்டியிருந்த வாளை எடுத்து சேந்தனை நோக்கி எறிந்தான். இந்த நேரத்தில் சேந்தனின் முகத்தில் ஒரு விசித்திரமான வெளிப்பாடு இருந்தது. அமுதன் எது செய்தாலும் அதில் ஒரு லாபத்தை எதிர்பார்ப்பவன். சேந்தன் முன்னோக்கி வந்து உரையிலிருந்து வாளை எடுத்தான். அது 3 அடி நீளமுள்ள வாள், பச்சை ஒளியால் மின்னியது. சேந்தன் தனது விரல்களை வாளின் மீது செலுத்தி, இந்த அமுதனுடைய வாள் ஒரு உயர்தரமான மரண ஆயுதம். இப்ப நீ சண்டைக்கு தயாரா என்று கேட்டான். வீரா பச்சை வாளை பார்த்து தலையை ஆட்டினான். பின்னர் திரும்பி தனக்கு பின்னால் நின்ற அதிகனிடம், இந்த ஆயுதங்களை எடுக்க எனக்கு கொஞ்சம் உதவி பண்ண என்றவன் உடனடியாக மேடையை நோக்கி சென்றான். வீரா மேடைக்கு செல்வதைக் கண்ட சேந்தன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். வீரா பின்வாங்கி விடுவானோ என்று அவன் உண்மையில் பயந்திருந்தான். பின் அமுதனின் வாளை அதியனிடம் கொடுத்துவிட்டு மேடை ஏறினான். மேடையில் வீரா தனது கைகளை முதுகுக்கு பின்னால் கட்டியபடி நின்றான். சக்தி மெதுவாக அவனது உடலில் பாயத் தொடங்கியது. சேந்தனை எதிர்கொள்ள வீராவிடம் எந்த கவலையோ பயமோ இல்லை. ஆனாலும் அவன் மிகவும் எச்சரிக்கையாக இருந்தான். அத்தனை நேரம் சண்டை தொடங்க காத்திருந்த சேந்தன் இப்போது சண்டை விரைவில் முடிவடைய விரும்பினான். மேடைக்கு வந்த பின் ஒரு கிண்டலான முகபாவத்துடன் வீராவை பார்த்தான். அடுத்த நொடி அவனது கால்களுக்கு கீழே மின்னல் மின்னியது. அது அவனது உடல் முழுவதும் பரவிட மின்னலின் அடுக்கில் போர்த்தப்பட்ட சேந்தன் மிக வேகமாக வீராவை நோக்கி ஓடினான். சேந்தன் வெள்ளை மின்னல் நுட்பத்தை பயிற்சி செய்திருந்தான். அதில் அவனது ஆன்மீக சக்தி மின்னலாக மாறியது. மேலும் அவனது வேகம் மற்றும் உடல் வலிமை இரண்டும் பன்மடங்கு அதிகரித்தன. வீராவை நோக்கி வேகமாக வந்த சேந்தன் அவனிடமிருந்து 2 அடி தொலைவுக்கு வந்ததும் தனது பெரிய கைமுட்டியை மின்னலாக மாற்றி
அதன் மூலம் முழு பலத்துடன் வீராவை தாக்கினார். தன்னை நோக்கி வரும் இந்த சக்தி வாய்ந்த குத்தை கண்டு வீரா பின்வாங்கவில்லை. அவன் உடனடியாக தனது 5 விரல்களை இறுக்கினான். இதனால் அவனது முஷ்டியில் ஒரு வெளிர் நீல நிற அடுக்கு தோன்றியது. சேந்தனுக்கு பொருத்தமான பதிலடி கொடுக்க விரும்பினார். மேடையை சுற்றியிருந்த மக்கள் சேந்தன் பாய்வதைக் கண்டு கண்கள் வெறித்தனர். இந்த சண்டையில் வீரா படுகாயம் அடைவான் என்று அனைவரும் நம்பினர். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்கள் இருவரின் பயிற்சியிலும் பெரிய வித்தியாசம் இருந்தது. அதனால் இந்த சண்டையில் வீரா வெற்றி பெற அதிக வாய்ப்பில்லை. சேந்தனின் இந்த ஒரு குத்தினா வீராவின் உடலில் பாதி எரிந்துவிடும் என்று எண்ணினர். அதே நேரம் காளையின் 1000 குத்து என்று வீரா தனது முஷ்டியை முழு பலத்துடன் சேந்தன் மீது செலுத்தினார். பூம்! 2 குத்துகளும் மோதியதும் ஒரு பெரிய சத்தம் கேட்டது. தூசிகள் பறக்க குத்தின் சக்தியால் வீரா 4 படிகள் பின்னோக்கி சென்று உறுதியாக நிற்க, மறுபுறம் சேந்தன் 7-8 படிகள் பின்னோக்கி சென்ற பிறகுதான் நின்றான். அவன் முகத்தில் ஆச்சரியம் தோன்றியது. வீராவின் குத்தின் சக்தி சேந்தனின் எதிர்பார்ப்புகளை மட்டுமல்ல, அங்கிருந்த பார்வையாளர்களின் எதிர்பார்ப்புகளையும் மீறியது. மணிப்பூரா சக்கரத்தை மட்டுமே எழுப்பின ஒரு போர் வீரன் எப்போலிருந்து இவ்வளவு சக்தியை பெற தொடங்கினா? சேந்தனுடைய தாக்குதலுக்கு அப்புறமும் இவன் எப்படி முழுசா பத்திரமா இருக்கா? ஒருவேளை நமக்கு தான் ஏதாவது புரியலையா? அவனோட குத்து எப்படி சேந்தனோட குத்தை விட சக்தி வாய்ந்ததா இருக்கு? எனக்கும் புரியல. இதுல ஏதோ தந்திரம் மறைஞ்சிருக்கணும் என்றபடி ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டனர். இந்த காட்சியை பார்த்தவர்களால் நம்ப முடியவில்லை, நம்பாமலும் இருக்க முடியவில்லை. காரணம், உண்மை அவர்களுக்கு முன்னால் இருந்தது. வீராவின் முகத்தின் வெளிப்பாடு அமைதியாக இருந்தது. அவர்களின் குத்துக்கள் மோதிய போது சேந்தனின் மின்னல் வீராவின் நீல ஒளி அடுக்கை அடித்தது. நிச்சயமாக வீராவின் காளையின் 1000 குத்து நுட்பம் சேந்தனின் சக்தியின் முன் பலவீனமாக இருந்தது. சேந்தனின் மின்னல் சக்தி நீல ஒளி அடுக்கை அடித்தது. வீராவின் கையிலும் பரவியது. அது 2 பிரகாசமான வெள்ளி பாம்புகள் வீராவின் கையில் சுற்றி கடித்தது போல தோன்றியது. சிறிது நேரத்திற்குள் வீராவின் கையிலிருந்து எரியும் வாசனை வரத் தொடங்கியது. சேந்தன் சிறிது நேரத்திற்கு முன்பு வரை அதிர்ச்சியும் ஏமாற்றமுமாக இருந்தான். ஆனால் வீராவின் எரியும் கையை பார்த்தது அவனது முகத்தில் புன்னகை பரவியது. நீ வலிமையானவன்தான், ஆனா துரதிருஷ்டவசமா உன் கையோட கதம் முடிஞ்சது என்றான். அப்படியா என்ற வீராவின் முகத்தில் மெல்லிய புன்னகை தோன்றியது. அந்த நேரத்தில் அவனது கையிலிருந்து நீல ஒளி வெளிப்பட்டது. அடுத்த கணம் அந்த 2 மின்னல் பாம்புகளும் உடைந்து விழுந்தன. இந்த காட்சியை பார்த்த சேந்தனின் கண்கள் விரிந்தது. இவன் மணிப்பூரா சக்கரத்தோட உச்சத்துல இருந்தாலும் இவனோட வலிமை அற்புதமா இருக்கு. அவன் உடலும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. வெள்ளை மின்னல் நுட்பம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது, ஆனா அது இவன் மேல எந்த சிறப்பு விளைவையும் ஏற்படுத்தலையே என்று தனக்குள் வியந்தான். ஒருவேளை வீரா இந்த கணம் ஒரு அர்த்த மகாவீரன் நிலையில் இருந்திருந்தான் சேந்தன் பயந்து ஓடியிருப்பான். ஆனால் வீரா இப்போது மணிப்பூரா சக்கரத்தில் மட்டுமே இருந்தான். எனவே அந்த சக்திக்கு ஒரு எல்லை உண்டு என்று நினைத்து தன்னை திடப்படுத்திக் கொண்டான். அவன் உடல் மீண்டும் மின்னலால் மின்னி அவனது உருவம் உடனே மறைந்தது. ஆனால் அடுத்த நொடியில் அவன் திடீரென்று மேடையின் மறுபுறத்தில் தோன்றி வீராவை தாக்கினான். சேந்தன் முன்பக்கத்திலிருந்து வீராவை தாக்கிய போது அவனை வெல்ல முடியவில்லை. எனவே இப்போது சேந்தன் ஒரு புதிய தந்திரத்தை பயன்படுத்தினான். அதை புரிந்து கொண்ட வீரா, இந்த வேகம் ரொம்ப அதிகமா இருக்கு என்றான். வீராவின் முழு கவனமும் சேந்தனின் மீது இருந்தும் அவனது வேகம் மிகவும் மெதுவாக இருந்ததா வீரா எதையும் புரிந்து கொள்வதற்குள் சேந்தனின் தாக்குதல் அவனுக்கு மிக அருகில் வந்துவிட்டது. பூம்! இந்த முறை வீரா காயமடைந்து விட்டான். மின்னலின் சக்தி அவனது காலில் ஒரு காயத்தை உருவாக்கியது. அதிர்ஷ்டவசமாக வீராவுக்கு ஒரு வலுவான உடல் இருந்தது. அதை அழிப்பது அத்தனை எளிதானது அல்ல. எனவே வீராவின் உடல்
இந்த தாக்குதலின் சக்தியை உள்வாங்கியது. இதனால் மின்னலின் சக்தி வீராவுக்கு அதிக தீங்கு விளைவிக்கவில்லை. என்ன வீரா, உன்னால என் வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியலையா? என் தாக்குதல்களை இன்னும் எவ்வளவு நேரம் தாங்குறேன் நானும் பார்க்கிறேன் என்ற சேந்தன் உற்சாகமாக வீராவை தாக்க ஆரம்பித்தார். அவனது உள் சீடராகும் கனவு நினைவாகும் பேராசையில் வீராவை கொல்ல தயாரானார். பூ, இன்னைக்கே உன்னை முடிக்கிறேன் என்ற சேந்தன் வீராவை மீண்டும் மீண்டும் தாக்கி காயப்படுத்த முயன்றார். அதே நேரத்தில் வீரா மேடையில் இங்கும் அங்கும் ஓடி அவனது தாக்குதல்களை தவிர்க்க முயன்றான். என்ன வீரா, ஓட்டம் காமிக்கிறியா? இப்படியே எவ்வளவு நேரம் தப்பிப்ப? ஒரு கட்டத்துல நீ என்கிட்ட மாட்டிதானே ஆகணும் என்று இருவரும் மேடையில் கபடி ஆடிக் கொண்டிருந்தனர். எவ்வளவு நேரம் ஓடினாலும் ஆட்டம் ஒரு கட்டத்தில் முடிந்துதானே ஆக வேண்டும். அப்போது என்ன நடக்கும்? சேந்தனின் தாக்குதல்களை வீராவால் ஏன் தாங்க முடியவில்லை? இந்த சண்டையில் வீரா உண்மையில் தோற்றிடுவானா? இல்லை, வீராவுக்கு யாராவது உதவுவார்களா? தெரிந்து கொள். வீரா கொஞ்ச நாளைக்கு முன்னதான் பொற்கதிர் குழுவுல சேர்ந்தான். ஆனா அதுக்குள்ள எப்படி சேந்தனையே எதிர்கொள்றான் பாத்தியா? என்று ஒரு வெளிப்புற சீடன் பெருமூச்சு விட்டான். அவனை பொறுத்தவரை வீரா எவ்வளவு கடினமாக முயற்சித்தாலும் இறுதியில் அவன் தோற்று விடுவான். இதற்கு மற்றொரு சீடர், துணைத் தலைவர்கிட்ட இதை பத்தி நாம சொல்ல வேணாமா? இவனோட திறமையால இவன் முன்னேறினா அது நம்ம பொற்கதிர் குழுவுக்கு ஒரு சிறந்த விஷயமா இருக்கும். நம்ம குழு கடைசி இடத்துல இருந்து முன்னேறி முதல் 10 குழுக்கள்ல ஒன்னா கூட மாற வாய்ப்பு இருக்கு. இதுவே வீரா இறந்துட்டா அது நம்ம பொற்கதிர் குழுவுக்கு தானே இழப்பாகும் என்றது. அவனின் வார்த்தைகளில் முதல் சீடன் தலையை ஆட்டினான். ஆனால் அவன் வெளியேற திரும்பும் போது எதையோ பார்த்துவிட்டு அப்படியே நின்றான். பின் துணைத் தலைவர்கிட்ட நாம எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல என்றான். நீ என்ன சொல்ற என்றவனுக்கு பதிலளிக்கும் விதமாக முதல் சீடன் ஒரு கட்டிடத்தை சுட்டிக் காட்டினான். கட்டிடத்தின் கூரையில் ஒரு அழகான உருவம் தெரிந்தது. அது பொற்கதிர் குழுவின் துணைத் தலைவர் சிவாங்கி. அன்று சிவா போட்டி பற்றி அவளிடம் தெரிவித்த போது சிவாங்கி அதை லேசாகத்தான் எடுத்துக்கொண்டாள். ஆனால் இன்று போட்டியை பார்த்த பிறகு அவளுக்குமே மிகவும் கவலையாக இருந்தது. வீராவை அவள் தனது குழுவுக்கு சீடனாக்க அவள் பல வேலைகளை செய்திருந்தாள். அப்படி ஒருவன் காயமடைவதை பார்ப்பது சிவாங்கிக்கு எளிதாக இல்லை. ஆதிசக்தி ஆசிரமத்தின் விதிகளின்படி தனிப்பட்ட வேறுபாடுகளை மேடையில் தீர்த்துக் கொள்ளலாம். யாராவது இறந்தாலும் யாரும் பொறுப்பேற்க மாட்டார்கள். இந்த சேந்தன் வீராவை எப்படியாவது கொல்ல விரும்புவது நன்றாக தெரிந்தது. இதில் வீராவால் எவ்வளவு காலம் போராட முடியும் என்று சிவாங்கிக்கு தெரியாது. வீரா வாழ்வா சாவா என்ற சூழ்நிலையை அனுபவிக்க வேண்டும் என்று அவள் விரும்பினாளே தவிர அவன் இறப்பதை அவள் விரும்பவில்லை. அதனால் சண்டையை கூர்ந்து கவனித்தாள். வீராவுக்கு உதவக்கூடிய சூழ்நிலையை அளந்து கொண்டிருந்தாள். மேடையில் வீரா இன்னும் சேந்தனின் தாக்குதல்களை தவிர்க்க முயன்று கொண்டிருந்தான். ஆனால் அவனுக்கு கடுமையான காயங்கள் தான் உண்டானது. மேலும் அவனது கைகள், கால்கள், மார்பு மற்றும் முதுகு தீயால் எரிந்தன. வெள்ளை மின்னல் நுட்பத்தின் சக்தி வீரா எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருந்தது. சேந்தன் இப்படியே தன்னை காயப்படுத்திக் கொண்டே இருந்தார். ஒரு கட்டத்தில் தன்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் போய்விடுமோ என்று பயந்தான். வலியால் அவதிப்பட்ட வீரா, இந்த முறை எனக்குள்ள இருக்கிற சக்தி ஏன் வேலை செய்யல என்று தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டான். அவன் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே சேந்தன் மீண்டும் வீராவின் மார்பில் மின்னலால் ஆழமான காயத்தை ஏற்படுத்தினான். அதனால் அவன் தோலில் ஒரு கருப்புக் கோடு தோன்றியது. அவன் உடலிலிருந்து எரியும் வாசனை வரத் தொடங்கியது. இந்த தாக்குதலின் தாக்கம் இதுவரை நடந்த அனைத்து தாக்குதல்களிலும் மிகவும் வலிமையானது. வீராவின் மார்பிலிருந்தும் ரத்தம் வரத் தொடங்கியது. இதைக் கண்டு பெருமையுடன் சிரித்த சேந்தன், உன் உடல் ரொம்ப வலிமையா இருக்குன்னு நினைச்ச மீரா. ஆனா அச்சோ பாவம், இப்ப நீ ரொம்பவே பலவீனமாகிட்ட. இப்போ உன்னை கொல்றது அவ்வளவு சிரமமா இருக்காது என்றான். வீராவுக்கு மூச்சு திணறியது. இந்த முறை அவனுடைய காயம் மிகவும் மோசமாக இருந்தது. அவன் தன் மார்பை தொட்டபடி
தரையிலிருந்து எழுந்திருக்க முயன்றான். நீ என்ன முட்டாள்தனமா செஞ்சுக்கிட்டு இருக்க ஆ? என்று கேட்டான். முட்டாள்தனமா? ஏய், ஆரம்பத்தில இருந்தே உன்னை கொல்லணும்னு தான் நான் சண்டை போடுறேன் என்ற சேந்தன் சிரித்துக் கொண்டே கைகளை காற்றில் அசைத்தான். அது அவனது கைகளில் இருந்த மின்சார அலைகளை அனுப்பியது. இத்துடன் அவன் இந்த ஆட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர உறுதியாக இருந்தான். ஆனால் அப்போது திடீரென தனது உடலில் ஏதோ நடப்பதை வீரா உணர்ந்தான். ஒரு சூடான சக்தி அவனது உடலில் பாயத் தொடங்கியது. இந்த சூடான சக்தி அவனது தோல், சதை, உள் உறுப்புகள் மற்றும் எலும்புகள் வழியாக இப்போது அவனது எலும்பு மஜ்ஜையில் பாயத் தொடங்கியது. உண்மை என்னவென்றால், இந்த முறை சூடான நீரோட்டம் அவனது எலும்பு மஜ்ஜையிலிருந்து அசுத்தங்களை நீக்க ஆரம்பித்திருந்தது. இது மிகவும் உள் செயல்முறை. மேலும் சேந்தனின் தொடர்ச்சியான தாக்குதல்களாலும் வீரா இதுவரை இந்த சூடான நீரோட்டத்தை உணர முடியவில்லை. ஆனால் இப்போது கிடைத்த சில நொடி ஓய்வில் இதை உணர்ந்தவன், என்ன நடக்குது என்று தனக்குள் ஆச்சரியத்துடன் கேட்டான். அடுத்த நொடியே அதை புரிந்தவனாக, அப்ப என் அநாகத சக்கரம் எழுந்துடுச்சா என்றவன் அதை உணர ஆரம்பித்தான். வீராவின் தோளிலிருந்து பச்சை நிற அசுத்தங்கள் வெளியேற ஆரம்பித்தன. இந்த நேரத்தில் அவனது உடலிலிருந்து ஆழமான பல அசுத்தங்கள் வெளிப்பட தொடங்கின. திடீரென தூய சக்தியின் அலை வீராவின் மூலாதார சக்கரம், சுவாதிஷ்டான சக்கரம் மற்றும் மணிப்பூரா சக்கரம் வழியாக மேல் நோக்கி நகர்ந்து மெதுவாக அவனது அநாகத சக்கரத்தை பாதுகாக்கத் தொடங்கியது. இந்த உணர்வு மிகவும் தனித்துவமானதாக இருந்தது. இதை உணர்ந்த வீராவால் கண்களை மூடி அதை ரசிக்காமல் இருக்க முடியவில்லை. வீரா செய்வதைக் கண்டு சேந்தன் அதிர்ச்சி அடைந்தான். அட, இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா என்று சிரித்தான். சில நொடிகளுக்கு பிறகு வீரா கண்களை திறந்தான். அவன் கண்களில் ஒரு விசித்திரமான பிரகாசம் தெரிந்தது. தன் கண்களுக்கு முன்பாக ஒரு புதிய உலகம் தோன்றியது போல வீரா உணர்ந்தான். ஒவ்வொருவரின் ஒவ்வொரு அசைவும் அவனுக்கு பல மடங்கு தெளிவாக தெரிந்தது. தூரத்தில் இருந்த இலைகளில் உள்ள கோடுகளை கூட பார்க்க முடிந்தது. தூரத்தில் இருந்த மக்கள் கிசுகிசுப்பதையும் கேட்க முடிந்தது. அவனது பார்வை, கேட்கும் திறன், வாசனை என அனைத்து புலன்களும் ஆச்சரியம் தரும் வகையில் மேம்பட்டிருந்தன. இந்த கணம் ஒரு புதுவித புத்துணர்ச்சியை உணர்ந்தார். தூரத்தில் இருந்த ஒரு கட்டிடத்தின் கூரையில் நின்று கொண்டிருந்த சிவாங்கி வீராவின் நிலையைக் கண்டு நிம்மதியானாள். அவளால் புன்னகைக்காமல் இருக்க முடியவில்லை. உண்மையில் வீரா அவளுடைய எதிர்பார்ப்புகளுக்கும் மேல் இருந்தார். பட்டைய தீட்ட தீட்டதான் வைரம் ஜொலிக்குமா? ஒரு நபருடைய உண்மையான திறன் கூட அழுத்தத்தால மட்டும்தான் வெளியே வருது என்ற சிவாங்கி அடுத்து நடக்கப் போகும் போட்டியின் மாற்றத்தை எதிர்நோக்க தொடங்கினார். வீராவில் நிகழும் மாற்றங்களைக் கண்ட சேந்தனின் மனமும் குழப்பம் அடைந்தது. மீண்டும் வீராவை நோக்கி நகர்ந்தார். ஆனால் இந்த முறை வீரா சேந்தனின் தாக்குதலை முன்கூட்டியே புரிந்து கொண்டான். சேந்தன் வீராவை தாக்குவதற்காக அவனை சுற்றி வட்டமிட்டுக் கொண்டிருந்தார். அதே நேரம் வீரா தனது 2 பாம்பு செதில்களின் சக்தியையும் எழுப்பி சேந்தன் தன் அருகில் வருவதற்காக காத்திருக்கத் தொடங்கினார். வீரா எதிர்வினை ஆற்றவில்லை என்பதை கண்ட சேந்தன் இதை சரியான வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு வீராவை பின்னாலிருந்து தாக்கினார். அநாகத சக்கரத்தின் சக்தியா சேந்தனின் அந்த வேகத்திலும் அவனது ஒவ்வொரு அசைவையும் வீராவால் மிக நெருக்கமாக கவனிக்க முடிந்தது. சேந்தன் தன்னை நெருங்குவதைக் கண்ட வீரா சட்டென முன்னோக்கி சாய்ந்து தாக்குதலை தடுத்தான். சேந்தனின் கை அவனது கழுத்தை தாண்டி நகர்ந்திட வீரா அதற்குள் அவனது கையை பிடித்தான். சேந்தன் வீராவின் தாக்குதலை தவிர்க்க எதிர்வினை ஆற்றுவதற்கு முன்பே வீரா தனது முழு பலத்தையும் பயன்படுத்தி அவனது கையை முறுக்கி அவனை பின்னாலிருந்து இழுத்து சுழற்றி தூக்கி தரையில் வீசினார். மேடையின் தரை தடிமனான உலோகத்தால் ஆனது. ஆனால் வீரா சேந்தனை தரையில் மிகவும் பலமாக தாக்கியதா தரை துண்டுகளாக உடைந்தது. அதே நேரம்
சேந்தனின் உடலும் அந்த உலோக துண்டுகளுக்கு இடையில் அசையாமல் கிடந்தது. போட்டியில் ஏற்பட்ட இந்த திடீர் திருப்பத்தை கண்டதும் அனைவரின் மூச்சும் நின்று போனது. மிகவும் பதட்டமாக இருந்த அதியனும் சிவாவும் மெல்ல நிம்மதி பெருமூச்சு விட்டனர். வீராவுக்காக வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தவர்கள் இப்போது புன்னகைத்தனர். தரையில் கிடந்த சேந்தனின் நிலையை பார்த்த வீராவும் கொஞ்சம் பயந்தார். சண்டையின் நடுவில் அவனது அநாகத சக்கரம் விழுத்திருக்காவிட்டார் சேந்தனுக்கு பதிலாக இப்போது வீரா தரையில் படுத்திருப்பார். சண்டை முடிந்துவிட்டது என்று எல்லோரும் நினைத்த நேரத்தில் திடீரென்று சேந்தனின் உடலிலிருந்து ஒரு மின்சார அலை வெளிப்பட்டு நேராக வானத்தை நோக்கி சென்றது. இதனால் வானத்தில் ஒரு பெரிய கர்ஜனையாக இடி சத்தம் கேட்டது. சிறிது நேரத்திலேயே சேந்தன் மீண்டும் எழுந்து நின்றான். இந்த முறை அவன் முகத்தில் ஒரு மூர்க்கமான வெளிப்பாடு இருந்தது. எண்ணற்ற மின்சார அலைகள் அவன் உடலிலிருந்து வெளியேறி பரவின. மணிப்பூரா சக்கரத்தை மட்டுமே திறந்த பொறுத்த என்ன வெள்ள மின்சார உடலை பயன்படுத்த வைப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனா இனி இந்த போட்டியை பத்தி நினைச்சாலே மக்கள் நடுங்குற அளவுக்கு உன் நிலைமையை மாத்துற என்று சேந்தன் நரகத்திலிருந்து வந்த ஒரு அரக்கனை போல கத்தினான். வெள்ளை மின்சார உடலா? சேந்தன் அவ்வளவு பயங்கரமான சக்தியை இவனுக்கு எதிராக பயன்படுத்த போறானா? சேந்தன் வெள்ளை மின்சார உடலுக்காக தன்னோட உயிர் சக்தியை எரிக்கணும். அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன? அட, இப்ப வீராவுக்கு தப்பிக்க வழியே இல்ல என்ற மக்களின் வாதங்களை கேட்ட அதியன் கைகளை இறுக்கினான். இந்த சேந்தன் ரொம்ப வலிமையானவனா இருக்கா, நாம எதுவும் செய்ய முடியாதா என்று அதியன் தனக்குள் முணுமுணுத்தான். அநாகத சக்கரத்தை திறந்ததிலிருந்து வீராவின் கேட்கும் திறன் மிகவும் வலுவாக இருந்தது. இதனால் மக்களின் பேச்சுக்களை அவனால் கேட்க முடிந்தது. சேந்தனின் வலிமையை பெரிதும் அதிகரிக்கும் இந்த வெள்ளை மின்சார உடலுக்கு உயிர் சக்தியை எரிக்க வேண்டும் என்பது வீராவுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அதே நேரம் வீரா, உன் விளையாட்டு இதோட முடிஞ்சது என்றபடி மின்சார அலைகளால் மூடப்பட்ட சேந்தனின் உருவம் வீராவை நோக்கி நகர்ந்தது. வெள்ளை மின்சார உடல் சேந்தனின் வலிமையை அதிகரித்தாலும் அவனது வேகத்தில் எந்த முன்னேற்றமும் இல்லை. இதனால் வீராவால் சேந்தனின் உருவத்தை கூர்ந்து கவனிக்க முடிந்தது. சேந்தனின் வலிமை மிகவும் அதிகரித்திருந்தால் வீரா சிறிதும் பீதி அடையவில்லை. அந்த வெள்ளை மின்சார உடலை சிறிது நேரம் மட்டுமே எழுப்ப முடியும் என்பது அவனுக்கு புரிந்து போனது. அப்ப சேந்தனுக்கு நேரம் இல்ல, என்ன சீக்கிரமா கொல்ல விரும்புவான் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டவன் சேந்தன் தன்னை நெருங்க காத்திருந்தான். சேந்தனும் வீராவின் அருகில் வந்திட வீராவின் கண்களுக்கு இடையிலிருந்து ஒரு முள் வெளியே வந்து சேந்தனின் தலையை துளைத்தது. வீரா தன்னை ரகசியமாக தாக்குவான் என்று சேந்தன் நினைக்கவே இல்லை. மேலும் திடீரென தலையில் ஒரு கூர்மையான பொருள் மோதியதை மட்டுமே சேந்தன் உணர்ந்தான். ஆனால் தன் ஆன்மாவில் கடுமையான வலியை உணர்ந்தான். இந்த வலியால் தன் உடலை கட்டுப்படுத்த முடியாமல் தடுமாறி தரையில் விழுந்தான். அட, இது ரொம்ப நல்லா இருக்கே என்று எல்லா பார்வையாளர்களையும் போலவே வீராவும் அதிர்ச்சியுடன் பார்த்தார். தன்னுடைய பிராண ஒளி இப்போது பலவீனமாக இருக்கும் என்றும் அது எதிராளியின் மீது எந்த விளைவையும் ஏற்படுத்தாது என்றும் தான் அவன் நினைத்தான். ஆனால் அதன் விளைவு இவ்வளவு பெரியதாக இருக்கும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. அது சேந்தனின் ஆன்மாவை கூட காயப்படுத்தியது. நீ என்ன செஞ்ச என்று கேட்டபடி சேந்தன் மிகவும் சிரமப்பட்டு எழுந்து நின்றான். ஆனால் அவன் உடல் இன்னும் நடுங்கிக் கொண்டிருந்தது. அவனுக்குள் ஒரு நீண்ட ஊசி நுழைந்து அவனது ஆன்மாவை அழித்தது போல அவனுக்கு மிகுந்த வலியை ஏற்படுத்தியது. வீரா சேந்தனுக்கு பதில் சொல்லவில்லை. இந்த நேரத்தில் அவன் சேந்தனை கவனமாக பார்த்துக் கொண்டிருந்தான். சிறிது நேரத்திற்கு பிறகு சேந்தனின் ஆன்மாவிலிருந்த வலி மெதுவாக மறைந்து போனது. இம்முறை அவன் வீராவை இன்னும் விசித்திரமாக பார்த்தான். மீண்டும் அதே வலியை அனுபவிக்க அவன் விரும்பவில்லை. ஆனால் இன்று வீராவை கொல்ல முடியாவிட்டால் அவனுக்கு ஒருபோதும் இந்த வாய்ப்பு மீண்டும் கிடைக்காது. இதை நினைத்து தன் பற்களை கடித்தவர் உரத்த கர்ஜனையுடன் மீண்டும் வீராவை நோக்கி ஓடினார்.
ஆ! ஆ! சேந்தன் வீராவை நெருங்குவதற்குள் மீண்டும் ஒருமுறை முள் சேந்தனின் மூளையை துளைத்தது. ஐயோ! ஆ! என்றபடி சேந்தன் மீண்டும் தரையில் விழுந்து தலையை பிடித்துக் முனக ஆரம்பித்தான். இந்த முறை வீரா சேந்தனுக்கு இரண்டாவது வாய்ப்பு கொடுக்கவில்லை. அவன் விரைவாக அவனை நெருங்கி மணல் மூட்டை போல அவனை தூக்கி மீண்டும் தரையில் வீசினான். சேந்தனால் எழுந்திருக்க முடியவில்லை. அவன் உடலிலிருந்து வெளிப்படும் மின்சார அலைகள் படிப்படியாக மறைந்து அவன் உடலில் சில மாற்றங்கள் ஏற்படத் தொடங்கின. அவன் முகத்தில் சுருக்கங்கள் தோன்றின. அவன் தலையிலிருந்த பல முடிகளும் வெண்மையாக மாறியது. 20 வயதுடைய சேந்தன் இப்போது 40-50 வயதுடைய மனிதனைப் போல தெரிந்தான். வெள்ளை நிற மின்சார உடலில் இந்த நுட்பம் மிகவும் சக்தி வாய்ந்தது. ஆனால் அதை பயன்படுத்திய பிறகு பயிற்சியாளர் மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டும். சேந்தனின் உடலில் ஏற்பட்ட மாற்றங்களை பார்த்த வீரா அதிர்ச்சி அடைந்தார். மேடைக்கு வெளியே இருந்த பெரும்பாலான மக்கள் இப்போது வீராவை பார்த்து பயந்தனர். இவன் பொற்கதிர் குழுவுல சேர்ந்து 1 மாசம் தான் ஆகுது. இன்னும் பயிற்சிக்கு கூட சரியா வரல. ஆனா அதுக்குள்ள 30வது இடத்துல இருக்கிற சேந்தனையே தோக்கடிச்சிட்டானே. என் கண்ணையே என்னால நம்ப முடியல. இவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன மணிப்பூரா சக்கரத்துல இருந்தான். இப்ப அநாகத சக்கரத்துல இருக்கான். அதுக்குள்ள இந்த போடு போடுறானே. இன்னும் சக்தி வாய்ந்தவனா மாறினா என்ன ஆகுமோ? ஐயோ! கிட்டத்தட்ட அங்கிருந்த அனைவரின் மனதிலும் ஒரே மாதிரியே எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. சேந்தன் தோற்கடிக்கப்பட்டதை கண்ட அமுதன் கூட்டத்திலிருந்து வெளியே வந்து அதியனிடம், டே தம்பி, போட்டி முடிஞ்சது, இப்ப என் ஆயுதத்தை எனக்கு திருப்பி கொடு என்று பிரச்சனை செய்ய ஆரம்பித்தான். சேந்தன் உண்மையில் தோற்றுவிட்டானா அல்லது சண்டையில் இன்னொரு திருப்பம் ஏற்படுமா? அமுதன் வீராவிடம் வாளை பெற்றிடுவானா இல்லை புதிய பிரச்சனை உருவாகுமா? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.